இக்கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கும் மதிப்பிற்குரிய சே. ராசமாணிக்கம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கவியரங்கத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய அருமைக்குரிய இளவல் ராசமாணிக்கம் தமிழ் பற்றியோடு ஒன்றி இணைந்து பங்காற்றக்கூடியவர், தமிழ் சோலையை தனித்து இயக்கிக் கொண்டு வரக்கூடியவர், எழுத்தாலும் பேச்சாலும் சங்கமிப்போம் என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு தமிழ் பற்ற இலக்கிய பேரவை உலகம் முழுவதும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் தமிழ்ச்சோலையும் வள்ளுவனை தொழிலில் சுமந்து கொண்டு வாரம் ஒரு முறை வள்ளுவனுக்காக விழா எடுக்கக்கூடியவர்களை மிக பெரும் அளவிற்கு அங்கே கவியரங்கம் நடைபெற்று வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடத்தி வரக்கூடியவர். அவர் இன்றைய தினம் இந்த கவியரங்கிற்கு திரைப்பட பாடலாசிரியராக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அதை பங்கேற்பதை நான் மிக மகிழ்ச்சியாக பெருமையாக கருதுகின்றேன். மற்றும் இந்த கவியரங்குக்கு தலைமை ஏற்று இன்றைய தினம் நம்மை கவியரங்கில் நம்மை மூழ்க வைக்க வருகை தந்துள்ள அண்ணன் சே. ராசமாணிக்கம் அவர்களுக்கும், உள்ளத்தில் உருவெடுக்கும் கவிதையின் உருவம் எதுவென்றும் கவியின் கதையை தமிழின் விதையால் கவிதை எதுவென விளக்க வரும் மதிப்பிற்குரிய ஐயா சே. ராசமாணிக்கம் அவர்களை உரையாற்ற வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். ஆதியிலே அகத்தியமாய், அதற்கடுத்த தொல்காப்பியமாய், திருவள்ளுவரின் திருக்குறளாய், திருமூலரின் திருமந்திரமாய், கம்பரின் காவியமாய், கவியரசரின் கவிதைகளாய் தரணியிலே சிறந்தோங்கும் தமிழ்த்தாய்க்கன் முதல் வணக்கம். சுயநலம் ஏதுமின்றி பொதுநலமே குறிக்கோளாய், இணையத்தில் மட்டுமின்றி இலக்கியத்தின் பேரவையாய், உலகம் யாவிலுமே விழுதுகள் பரப்பி இங்கே வியத்தகு விருட்சமாய் வீற்றிருக்கும் நற்சபையை பார்த்து பார்த்து வியக்கின்றேன், அந்த பார்த்தன் போல் பணிகின்றேன். அர்ஜுனன் பாவி. இப்ப இது தேவையான தலைப்பு. எது கவிதை? இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கவிஞர்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கவிதை அரங்கம், இந்த தலைப்பு நம்ம கொடுத்தது. இது என்னுடைய முதல் கவியரங்க தலைமை மேடை. 2-3 முறை இதற்கு முன்பு வாய்ப்பு வந்த போதும் ஏதோ மறுத்து விட்டேன், மன்னிக்கணும் மற்றவங்க எல்லாம். ஆனா நம்ம புருஷோத்தமன் ஜி.கே. தளபதி, தமிழ் பட்டறை தளபதி அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை சம்மதம் தெரிவிச்சேன். அது காரணம் இங்க வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பதால. இப்ப இதற்கு வரவேற்புரை வழங்கிய முனைவர் சு. சித்ரா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய நமது தலைவர் தமிழ் திரு சேக்கிலார் அப்பாசாமி ஐயா அவர்களுக்கும், மிகவும் சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள கவிஞர் அன்புக்கரசி அவர்களுக்கும், பட்டிமன்ற நடுவர், சொற்பொழிவாளர், பாடகர் மற்றும் நண்பர் திரு கணேஷ்கரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வணங்கி, மேலும் கவிபாட காத்து கொண்டிருக்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பொது தலைப்புக்கான கவிதையை முதல்ல சொல்லிடுறேன். எது கவிதை? எதுகையும் மோனையும் எப்போதும் மாறாமல், அடிகளின் அளவுக்குள் அசைசீர் மீறாமல், இலக்கண வரம்பிற்குள் இயற்றுகின்ற ஒன்றே கவிதையா? உணர்ச்சியின் உந்துதலில் உள்ள கிளர்ச்சியுற்று, அடிமன எண்ணங்கள் அப்படியே எழுச்சியுற்று, மரபை உடைத்தறிந்து மனம் போல் படைப்பதே கவிதையா? நறுக்கென்று சுருக்கமாய் நச்சென்று சொல்லாமல், இன்னும் எத்தனை நாள் இப்படியே செய்வீர்கள் என்று இவரை சாடிவிட்டு, எங்கிருந்தோ இறக்குவது கவிதையா? இது எதிலும் சேராமல் புதுவிதமாய் உடை போட்டு, புது புது படிமங்களில் புதிர் போல நடைபோட்டு, எளிதாய் புரியாமல் எப்படியோ செய்வது கவிதையா? இது கவிதையா? அது கவிதையா? எதுதான் கவிதை என ஒவ்வொரு கவிதை வடிவத்தையும் 2 கவிஞர்களாய் சேர்ந்து, இதுல சந்த கவிதைக்கு 3 பேர் பாடுறாங்க, கவிபாட இருக்கிறார்கள் அனைவரும். அவர்கள் பாடி முடித்த பின் அடியேனும் என் கருத்தை எம்புகின்றேன். அதுவரையும் எல்லா கவிதைகளையும் ருசிக்க வேண்டுகின்றேன். கவிதை எப்படி வரலாற்றுல வரிசையில வந்ததோ அதே வரிசையில நான் அழைக்கிறேன். மரபு கவிதை, சந்த கவிதை, புது கவிதை, நவீன கவிதை, ஹைக்கூ கவிதை, வசன கவிதை, இந்த வரிசையிலேயே அழைக்கலான் இருக்கேன்.
முதல்ல மரபு கவிதை பாட கவிஞர் பவித்ரா அவர்கள். இதுல சில பேருடைய அறிமுகம் எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால அவங்கள பத்தி நான் சொல்றேன். மத்தவங்க அவங்கள பத்தி அவங்களே ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு நீங்க கவியரங்கத்தை தொடங்குங்க. சிறிய வயதில் இருந்தே பட்டிமன்றம், கவியரங்கம், கருத்தரங்கம் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகிறார். தமிழ்ச்சோலை நிர்வாகி, கவிப்போம் சுவைப்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைப்பு எடுப்பதில் மிகச்சிறந்த வல்லவர், நல்ல புரட்சிகரமான புதுக்கவிதை மற்றும் நவீன கவிதை புனைபவர். இதுல என்ன ஆச்சரியம்னா, அவர் மரபு கவிதை நான் பேசுறேன் அப்படின்னு அவரா விருப்பப்பட்டு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மரபு கவிதை மேடை அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் கவிஞர் பவித்ரா அவர்களே. வினைத்தொகையாகிய தமிழே, விதி வளைத்தலொல்லாத தமிழே, எச்சம் கொண்ட மொழிகள் யாவும் முற்றாய் மாறின உன்னால். தமிழே நீ ஓர் அடுக்கு தொடர், பிரித்தாலும் பொருள் தருவாய், விதி அழித்தாலும் மீண்டு விடுவாய். எதுகை மோனை எழுந்து நடனம் ஆடுது உன்னுள்ளே, கற்றிட கற்றிட இன்பம் எல்லாம் பொங்குது மனதுள்ளே. காலம் வார்த்த தொன்மொழி நீ ஒரு மகுடம் புவியுள்ளே, மூத்தோர் வாக்கு சரியே, சொல்லில் உயர்ந்தது தமிழ் சொல்லே என்று முதலில் எனது தமிழ் அன்னையை வணங்கி, கவிதைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கவிதை மொழியின் வளர்ச்சிக்கு அதுவே விதை. கவிதைகள் சொல்லும் 1000 கதை. கவியரங்கத்தில் கவிதைகள் வாசிப்பதுண்டு. ஆனால் இதுவோ கவிதைகளுக்கான கவியரங்கம். உழைத்து உழைத்து நமக்காக வாழும் தாயை போல சுகத்தை நமக்கு அளித்து அளித்து இன்றும் வாழும் கவிதைகளுக்கு நம்மால் முடிந்த ஒரு நன்றி பாராட்டு விழா. இத்தகைய அற்புதமான நிகழ்வில் இந்த அடியவளையும் பங்கு பெற செய்தது எனக்கு கிடைத்த வரம்தான். இந்த ஒப்பற்ற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கும் தமிழ் பற்ற இலக்கிய பிறவைக்கும், இந்த நிகழ்வுக்கு வித்திட்ட சேக்கிழார் ஐயா அவர்களுக்கும், புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும், எங்களின் கவிதைகளை கேட்க தலைமை ஏற்றிருக்கும் நான் எப்போதுமே வியக்கும் ஒரு கவிஞர் ராஜமாணிக்கம் அண்ணா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கும் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம். மரபு கவிதை. நான் இங்கே மரபு கவிதையை பற்றிய ஒரு புது கவிதை பாட வந்துள்ளேன். மரபு கவிதை என்பது என்ன? இயலும் இசையும் நாடகமுமாய் முத்தமிழ் சாரலில் நனைந்திடவும், முச்சங்கம் வளர்த்ததன் முத்தாய்ப்பாய் பைந்தமிழ் பெற்ற சொத்தினவும், எம் சான்றோர்கள் அமைத்தனர் பாசமைக்கும் விதிகள். தமிழின் சுவையை முழுமையாய் அறிய அவை மட்டுமே வழிகள். என் இனிய தமிழ் மொழிக்கு கவிதை தோணி, எம் இனிய தமிழ் மொழிக்கு கவிதை தோணி, புலவர்கள் அதில் ஏற மரபுதானே ஏணி. மனதை செப்பனிட செப்பலோசை, இதயம் கிறங்கிட துள்ளலோசை, அறிவுக்கு விருந்தூட்டும் அகவலோசை, தித்திப்பில் திளைத்திட தூங்கலோசை. நாளிலே மலரிலே காசிலே பிறப்பிலே அடங்கிவிட்ட வரிகள் எல்லாம் அடக்கியாளும் நீதியை தந்து நம்மை மனிதனாக்கும் நாளும், நீதியை தந்து நம்மை மனிதனாக்கும் நாளும். கழி நெடிலடியாய் பல சீர்கொள்ளும் அளவடி முதலாய் அழகியல் பகரும், படித்திட படித்திட ஆசைகள் மலரும். வஞ்சியாய் வந்துனக்கு தாலாட்டு பாடும் துள்ளி குதித்திட கலிப்பாவாய் மாறும். வஞ்சியாய் வந்துனக்கு தாலாட்டு பாடும் துள்ளி குதித்திட கலிப்பாவாய் மாறும். அசையோடு அசைந்தாடும் அணிகள் யாவும் தீந்தமிழ் காட்டிலே பூஞ்சோலையாகும். அசையோடு அசைந்தாடும் அணிகள் யாவும் தீந்தமிழ் காட்டிலே பூஞ்சோலையாகும். விருத்தமாய் உனக்கு விருந்து வைக்கும், வருத்தமான நெஞ்சுக்கு மருந்து வைக்கும். கடுகை துளைத்த திருக்குறளும், கடுகை துளைத்த திருக்குறளும் அசையை துளைத்ததால் தான் ஏழ்கடல் புகட்டியது. சீரிலே கம்பர் கொண்ட சீர்மையால் தான் அவர் தந்த பாடல் எல்லாம் உள்ளம் உருக்குது. புதுக்கவிதை என்று நாம் புகழ்வதெல்லாம் செடியிலே பூத்ததொரு பூவை போலே. புதுக்கவிதை என்று நாம் புகழ்வதெல்லாம் செடியிலே பூத்ததொரு பூவை போலே. 1000 கால பயிராய் பசுமை பரப்பும் பைந்தமிழுக்கு மரபுதானே வேரை போலே. புதுக்கவிதை என்று நாம் புகழ்வதெல்லாம் செடியிலே பூத்ததொரு பூவை போலே, 1000 கால பயிராய் பசுமை பரப்பும் பைந்தமிழுக்கு மரபுதானே வேரை போலே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அருமை அருமை அருமை, அருமையான கவிதை. அவங்க அதை கொண்டு போன விதமே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கவிதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வினைத்தொகை, அடுக்கு தொடர், அந்த விஷயங்களை சொல்லிட்டு கவிதை ஆரம்பிச்ச விதம் ரொம்ப மிகவும் அருமை. அப்புறம் மரபு கவிதையில இயலும் இசையும் நாடகமும் எப்படி பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொன்ன இடம் ரொம்ப அருமையா இருந்தது. என் இனிய தமிழ் மொழிக்கு கவிதை தோணி, அதில் எல்லாரும் ஏறலாம், மற்றவருக்கு அது ஏணி அப்படின்னு சொன்னாங்க. செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, மரபு கவிதையின் அந்த சாராம்சத்தை அழகா சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. வெண்பா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓசை இருக்கிறத, வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, இப்படி ஒவ்வொருக்கும் ஒன்று என்னென்ன ஓசை இருக்கு அப்படிங்கிறத அந்த ஓசையை சொல்லிட்டு பின்னாடி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அசையும் அசைந்தாடும் அணிகள் யாவும் தீந்தமிழ் காட்டிலே பூஞ்சோலையாகும். ரொம்ப ரொம்ப அருமையான வரி. அடுத்து கடுகை துளைத்த குரலும் அந்த ஓமை சொல்லிட்டு அசையை துளைத்ததால் தான் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமை. உண்மை, இரண்டே அசைதான் தமிழ்ல, நேரசை நிறையசை. அதை எப்படி நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் மரபு கவிதையே. ரொம்ப ரொம்ப அதெல்லாம் மரபு கவிதையை தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம, ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை இருந்தது அந்த மரபு கவிதை. அதற்கப்புறம் நம்ம இப்ப மாறி வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு கவிதையா வடிவம் எடுத்துட்டு வருது, அதெல்லாம் சொல்ல போறாங்க எல்லாரும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. புதுக்கவிதை பூவை போலே, மரபு கவிதை வேரை போலே. அருமை அருமை, அருமையான கவிதை கொடுத்த கவிஞர் பவிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அடுத்து நாம் அழைக்க இருப்பது கவிஞர் அரவிந்தன் வே. மரபு கவிதை பாட அவர்களை அழைக்கின்றோம். ஐயா, உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துட்டு நீங்க தொடங்குங்க ஐயா. தமிழ் வணக்கம். முத்தமிழே முன் தேவே, மூவா சுவையமுதே, எத்திக்கும் பாய்ந்தோடும் இன்பத்தின் புத்துயிரே, சித்தம் நிறைந்தெண்ணில் சீரெனும் பாவாகு, பித்தனின் கையில் புலர்ந்து. தலைமை மற்றும் அவை வணக்கம். நற்றமிழ் தலைமைக்கண் நல்வணக்கம், நற்றமிழ் தலைமைக்கண் நல்வணக்கம். ஆக்கியுடன் குற்றமுழா பூவரைந்து கூடிய இவ்வவைக்கும் கற்ற தமிழால் கவி வணக்கம் செய்தேன் யான், உற்றாராய் ஏற்றுவீர் உள். கவிரங்க தலைப்பு எது கவிதை? அதில் என் தலைப்பு மரபு கவிதை. சொல்லுண்டு மலர் கொஞ்சும் சுவைமிகு தேனுண்டு, சொல்லுண்டு மலர் கொஞ்சும் சுவைமிகு தேனுண்டு, சொல்லும் வந்த போக்கினிலே சுந்தரமும் ஆகுமிங்கு, சொல்லும் வந்த போக்கினிலே சுந்தரமாம் ஆகுமிங்கு. கல்லறையும் பொருளுக்கும் கவின்மிகு பாவாக்க, கல்லறையும் பொருளுக்கும் கவின்மிகு பாவாக்க, கணக்கில்லா வகையுண்டு கரும்பு சாரென்றே, கணக்கில்லா வகையுண்டு கரும்பு சாரென்றே. முல்லையொப்ப வாடையேற்றி முக்காலும் பேசும் மூத்தவரும் தந்த வகை முத்தமுல்லை காக்கும், முல்லையொப்ப வாடையேற்றி முக்காலும் பேசும் மூத்தவரும் தந்த வகை முத்தமுல்லை காக்கும். வில்லொப்ப தரமெற்றும் விண்ணளந்தும் கொட்டும் வினை நூற்றை ஓர்பாவில் விந்தை என்றாக்குமே, வில்லொப்ப சரமெற்றும் விண்ணளந்தும் கொட்டும் வினை நூற்றை ஓர்பாவில் விந்தை என்றாக்குமாமே. கட்டுக்குள் நின்ற வகை களிப்பூட்டும் கனியாம், கட்டுக்குள் நின்ற வகை களிப்பூட்டும் கனியாம். கவிஞர்களுக்குள் இது மட்டுமே காட்டுத்தேன் சுவையாம், கவிஞர்களுக்குள் இது மட்டுமே காட்டுத்தேன் சுவையாம். மெட்டுகளும் கூட்டியாப்பு மேன்மையுடைய வகையாம், மீட்டுமிசை தாளத்தில் மின்னும் நல் அமிழ்தாம், மீட்டுமிசை தாளத்தில் மின்னும் நல் அமிழ்தாம். நெட்டை நெடுங்காலத்தே நெறி பேசும் தமிழாம், நெட்டை நெடுங்காலத்தே நெறி பேசும் தமிழாம். நேரும் அணி துறை நிலமும் நிறைத்துரைக்கும் வகையாம், நேரும் அணி துறை நிலமும் நிறைத்துரைக்கும் வகையாம். பட்டையூட்டி ஏடு கண்ட பாங்குடை சீர் கவியில், பட்டையூட்டி ஏடு கண்ட பாங்குடை சீர் கவியில், படைத்திங்கு மீட்டும் இந்த பாக்கனியும் மரபே, படைத்திங்கு மீட்டும் இந்த பாக்கனியும் மரபே. உள்ளத்தி ஊட்ட வேண்டும் மூசிகளை போட்டு உலகிற்கே சாற்ற வேண்டும் உயிர் தமிழே என்று, உள்ளத்தி ஊட்ட வேண்டும் மூசிகளை போட்டு உலகிற்கே சாற்ற வேண்டும் உயிர் தமிழே என்று. கல்வரையே சாய்க்க வேண்டும் கண்ணியலை கொண்டு கருந்தமிழர் படைப்பவையும் கவிகளோ என்று, கருந்தமிழர் படைப்பவையும் கவிகளோ என்று. பிள்ளை வெண்பா களிவஞ்சி பேசகவள் என்று, பிள்ளை வெண்பா களிவஞ்சி பேசகவள் என்று, பெருமமுது நிறைத்தமிழே பேசுதிங்கு நம்மை, பெருமமுது நிறைத்தமிழே பேசுதிங்கு நம்மை. கொள்ளைச்சொல் உண்டிங்கு கொடுந்தமிழோ வேண்டாம், கொள்ளைச்சொல் உண்டிங்கு கொடுந்தமிழோ வேண்டாம்,
கொக்கரிக்க ஊட்டிடுவோம் கோவண்ண மரபே, கொக்கரிக்க ஊட்டிடுவோம் கோவண்ண மரபே. நன்றி நவிழல். மரபின்றே வைத்தேன் மலரிதழாய் கேட்டீர், மரபின்றே வைத்தேன் மலரிதழாய் கேட்டீர், கரங்கூப்பி நன்றி வைத்தேன் கான். மிக்க நன்றி ஐயா. மிகவும் அருமை ஐயா. அருமையான மரபு கவிதை தொடுத்திருக்கீங்க. மூவா சுவை அம்பதே அப்படின்னு தமிழை சொல்லும் போதே ரொம்ப அருமையா இருந்தது. இந்த சாவா மூவா பேராடு ராஜராஜ சோழன் கொண்டு வந்த அந்த திட்டம், அந்த வார்த்தைய எடுத்திருக்கீங்க. மூவா சுவை அம்பதுதான் தமிழ். கண்டிப்பா வில்லப்ப சரமேற்றும் தமிழ். கல்லுக்குள் கவிஞர்களுக்குள் இது மட்டுமே காட்டுத்தேன் சுவையாம். கண்டிப்பா உண்மை. உலகிற்கே சாற்ற வேண்டும் உயிர் தமிழே என்று, உயர் தமிழே என்று. கொள்ளை சொல் உண்டிங்கு கொடுந்தமிழ் வேண்டாமே. ஆகா, ரொம்ப அருமையான வார்த்தை. கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒன்று. கொள்ளை சொல் நிறைய இருக்கும்போது, எவ்வளவோ இருக்கும்போது எதுக்கு நம்ம கொடுந்தமிழ் பேசுறோம்? கவிஞர் அரவிந்தன் வே அவர்களை பாராட்டி அடுத்து சந்த கவிதை பாட கவிஞர் முத்துராக்கு அவர்களை அழைக்கின்றேன். உங்களை பற்றிய சிறு அறிமுகம் கொடுத்துட்டு பேசுங்க கவிஞர். நான் அஞ்சல் துறையில் எழுத்தனாக வேலை பார்த்து தலைமை போஸ்ட் மாஸ்டராக பணியாற்றி ஓய்வு பெற்று காரைக்குடியில் இருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே கவிதையின் மீது ஆர்வம் உண்டு. கவிஞர் கண்ணதாசன் மீதும் கவிதை மீதும் மிகப்பெரிய பற்று உண்டு. ஆனால் இதற்காக மெனக்கெட்டு நான் தமிழ் படித்ததில்லை. இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே கவிதைகள் நிறையாக எழுதியிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய பணி ஓய்வுக்கு அப்புறம் நிலாமுற்றம் வாயிலாக கிட்டத்தட்ட ஒரு 2500 இதற்கு மேல் பல குடும்பங்களிலும் எழுதி சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன். இதுதான் நன்றி. இதுதான் முதல் முறையாக இணையத்தின் வழியாக தொடர்பு கொள்கிறேன். அதற்காக நம்ம கவிஞர் பழனி, அவர் பேர் என்ன, செல்வம் பழனி அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கவிதையை நான் வாசிக்க தொடங்குகிறேன். முதலாக பேசுவதால் எதுவும் குற்றம் இருந்தாலும் பொறுத்தருமால் கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். தமிழ் வணக்கம். எங்கும் தமிழ் கொள்தமிழே என்னுயிரே என்றாயே, பொங்கு கடல் போல் விளங்கும் புற்றமிழே முதுதாயே, தங்குதடை இல்லாது தமிழ் கவிதை பாடிடவே வந்தருள்க தமிழ்த்தாயே, வணங்குகிறேன் திருவடியை. தலைமை வணக்கம். கவியரங்கம் பலகண்ட கவித்தமிழின் மாப்புலவர் புவியாளும் அரசருக்கும் கவிமொழியை உரைக்கின்ற உரையறிஞர் தவிக்கின்ற மனங்களுக்கு தமிழாலே அமைதி தரும் நவில் கவிதை நாயகர்க்கும் நல்வணக்கம் உரைக்கின்றேன். அடுத்ததாக அவை வணக்கம். தமிழறிந்த அவையோரே, தகையுடைய பெரியோரே, அமிழ்தான தமிழ் மொழியில் அழகுமிகு கவியரங்கம் இணையவழி முதலாய் இங்கு பாட முயல்கின்றேன். அதனைத்தான் பொறுத்தருள்க அன்போடு வணங்குகிறேன். சண்டக்கவி, எது கவிதை, இனி கவிதை, இந்தமிழின் நன்கவிதை என்கின்ற போட்டியிலே இது கவிதை, இளங்கவிதை, சந்தமுடை தமிழ்கவிதை, சரிகவிதை என்றேதான் சிந்தையிலே பதித்திடவே செப்பு கவி பாட வந்தேன். சண்ட கவிதை. சிந்தையில் வந்துதி எந்தமிழ் தாயே, விந்தைகள் தந்திடு சந்ததி பாட எந்தையும் தாயுமே சொந்தமாய் பேசிய செந்தமிழ் சந்தமாம் காவடி சிந்து சேற்றிலே நாட்டினை ஊன்றிடும் பெண்கள் போற்றியே பாடுவர் ஊற்றன சந்தமாய் காற்றிலே வந்திடும் கேட்டிட இனித்திடும் மாற்றுடன் பாடுவர் மற்றொரு பெண்ணுமே ஏற்றமே இறைத்திடும் உளவரும் பாடுவர் ஆற்றிலே நீர் வரும் மல்லியே ஊற்றுவர் வெற்றிடம் சேர்ந்திடும் நீருமே ஓடியே நேற்றுடன் போனதே நீரினை பாட்டுமே நேற்றுடன் போனதே நீரினை பாட்டு. இப்ப யாருமே ஏற்றத்தை இறைக்காதனால அந்த பாட்டு பாடுறதே விட்டு போச்சு.
காவடி சிந்தன கடவுளை ஏற்றியே மூவடி பாடலாய் முத்தமிழ் பாடுவர். சேவடி சேர்த்திட சிந்தையில் தெளிவுடன் பாவடி எடுத்துமே பாடுவர் மக்களே. தத்துவம் கூறிட சந்தமும் உதவுமே, நித்தமும் வாழ்விலே நிம்மதி வேண்டியே. சத்தியம் போற்றிட சத்தமாய் பாடுவர், பத்தியம் காத்திடும் உத்தம பேர்களே. நன்றி உரை. சந்த கவி சிறந்ததென தரமாக கவி படைத்தேன். சிந்தனையில் தேக்கிடுவீர், சீர்தூக்கி பார்த்திடுவீர். வந்தனமாய் வணக்கத்தை வகையாக உரைக்கின்றேன். பந்தங்களே, உறவுகளே, பணிவான வணக்கங்கள். நன்றி ஐயா. அருமை 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 ஐயா, அருமையா இருந்தது. சந்த கவிதைக்கு சந்த கவிதையாவே நீங்க எடுத்து பாடினது ரொம்ப அருமை. சிந்தையில் வந்துது எந்தமிழ் தாயேன்னு நீங்க நகரத்துல பாடி, தத்துவம் ஏற்றிட உத்தமன்னு தகரத்துல முடிச்சது ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. மெல்லினத்துல ஆரம்பிச்சு வல்லின எதுகை வச்சு முடிச்சீங்க. ஏற்றமே இறைத்திடும் உழவரும் பாடுவர் சந்த கவிதை. அப்புறம் பக்திக்கு காவடி சிந்து எல்லாம் அருமையா எடுத்து காமிச்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது உங்க கவிதை. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா, மிக நன்றி. நன்றி. அடுத்து கவிஞர் கௌதமன் ஐயாவை வருக வருக என வரவேற்கிறோம். கவிஞர் கௌதமன் ஐயா, உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு கொடுத்துட்டு நீங்க கவிதையை ஆரம்பிங்க. பாடுங்க ஐயா. வணக்கம். கரூர் மாவட்டம். நான் கரூர் மாவட்டத்துல மேற்கு ஓரத்தில் ஒரு அமராவதி ஆற்றங்கரையில் ஒரு கிராமத்தை, அரங்கபாளையம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவன். அரசு பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தமிழ் மீது எனக்கு கொஞ்சம் காதல் இருந்த காரணத்தால் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 2மே சுற்றுச்சூழல் பற்றிய புத்தகங்கள். இப்போது சுவடு இதழில் கூட நிலமறியாவல் என்ற ஒரு தொடர் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்னை பற்றிய அறிமுகம். சில பட்டிமன்றங்கள், சில கவியரங்களில் கலந்து கொண்டு நான் பேசியிருக்கிறேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் பட்டறை நெஞ்சங்களுக்கு நன்றி. இதை என்னை பற்றி அறிமுகம்ங்க. அடுத்து, மயிலிறகை புத்தகத்துள் மறைத்து வைத்து மறுநாள் குட்டி போடும் என்று ஏமாந்த காலத்திலிருந்தே என்னோடு பழகி வந்த எந்தமிழை வணங்குகின்றேன். மயிலிறகை புத்தகத்துள் மறைத்து வைத்து மறுநாள் குட்டி போடும் என்று ஏமாந்த காலத்திலிருந்தே என்னோடு பழகி வந்த என் தமிழை வணங்குகின்றேன். வரலாற்று பெருநகராம் கரூர், அந்த ஆற்றோர திருநகரில் கவியரங்கம் தமிழ் பட்டறை பெரியோரால் நடக்கின்றது. அதில் ஒரு சிறுதுளியாய் கலக்க வைத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. பஞ்சனையில் படுத்தவாறு நெஞ்சனைத்து நூலொன்றை கொண்டு கொஞ்சமேனும் கூச்சமின்றி எருமை தயிருன்ற மதமதப்பில் என் நினைவை மறந்தேன் அருமை உறக்கம் உடல் கொள்ள தமிழ் வழிந்து அனைத்த கதகதப்பில் உயர உயர பறந்தேன். அருமை உறக்கம் உடல் கொள்ள தமிழ் வந்து அனைத்த கதகதப்பில் உயர உயர பறந்தேன். வழிநெடுக விழிவிரித்து பார்த்தேன், மொழி தொடுத்த கவிதை வகை கண்டு உடல் வேர்த்தேன். வழிநெடுக விழிவிரித்து பார்த்தேன், மொழி கொடுத்த கவிதை வகை கண்டு உடல் வேர்த்தேன். எது கவிதை? இத்தலைப்பில் எனக்கிட்டது சந்த கவிதை. அதில் கழிக்க கழிக்க எனக்களித்த சந்த கவிதை கண்டேன். சந்த கவிதை கண்டேன். அது தரும் தமிழமுதம் உண்டேன். சந்த கவிதை இருக்கின்ற கவிதைகளில் இசையுடன் இழைகின்ற கவிதை இது. முளைக்கின்ற விதையின் முதல் கொழுந்து மரபெனினும் வளர்ந்து தருகின்ற கனியே சந்தம். அது உண்ண உண்ண இனிப்பை சிந்தும். அதை சுவைக்கவே எல்லோர் மனமும் முந்தும். மேகமொட்டு மலைமுகட்டில் மோதியதால் நீர் திறக்கும். சந்தமெட்டு தொல் திரட்டி சேர்ந்ததனால் இசை பிறக்கும். காட்சிகளாய் கவிதைகள் தெரிய வைக்கும். கேட்பவர் உள்ளத்திலும் ஊன்றி தேய்க்கும்.
சந்த வரிகளில் இசை வந்து ஈவோல் மெய்க்கும், கேட்பவர் உள்ளத்திலும் ஊன்றி தேய்க்கும். சந்த வரிகளில் இசை வந்து ஈவோல் மொய்க்கும். திரைச்சுருள் வருவதற்கு முன்பே மனத்திரையில் ஒளிர்ந்தது இந்த சந்தம். திரைச்சுருள் வருவதற்கு முன்பே மனத்திரையில் ஒளிர்ந்தது இந்த சந்தம். எத்தனையோ கவிதைகள் வந்தாலும் தமிழன்னைக்கு சந்தமே அணுக்க சொந்தம். எத்தனையோ கவிதைகள் வந்தாலும் தமிழன்னைக்கு சந்தமே அணுக்க சொந்தம். கட்டளை கலித்துறைகளாய் குறவஞ்சி பல்லுகளாய் நீட்டி முழக்கிய இசை வடிவம். கட்டளை கலித்துறைகளாய் குறவஞ்சி பல்லுகளாய் நீட்டி முழக்கிய இசை வடிவம். படிப்போரும் கேட்போரும் உவகை உருவதால் தமிழுக்கு இது மணிமகுடம். படிப்போரும் கேட்போரும் உவகை உருவதால் தமிழுக்கு இது மணிமகுடம். மின்னுமொழி பண்ணுமொழி பொன்னொழியில் வியக்கும். மின்னுமொழி பண்ணுமொழி பொன்னொழியில் வியக்கும். இன்னுமொழி ஒரு கோடி வரினும் தனித்தொழிர்ந்து மனம் மயக்கும். மின்னுமொழி பண்ணுமொழி பொன்னொழியில் வியக்கும். இன்னுமொழி ஒரு கோடி வரினும் தனித்தொழிர்ந்து மனம் மயக்கும். இந்த மொழி அந்த மொழி என்றெந்த மொழியும் சங்கம் கண்டதில்லை. இந்த மொழி அந்த மொழி என்றெந்த மொழியும் சங்கம் கண்டதில்லை. சந்தமும் கொண்டதில்லை, சுவை அமுதையும் உண்டதில்லை. சந்தம் ஆடலும் பாடலும் கலந்து ஊடலும் சொன்னது. ஆடலும் பாடலும் கலந்து ஊடலும் சொன்னது. சொல்லுடன் இசையிணைந்து அழகையும் பின்னுது. எல்லலும் துள்ளலும் ஓங்கி ஒலிக்கும். வெள்ளமும் கற்கண்டும் தேங்கி கழிக்கும். எல்லலும் துள்ளலும் ஓங்கி ஒலிக்கும். வெள்ளமும் கற்கண்டும் தேங்கி கழிக்கும். பந்தாடும் பைங்கிளியின் கைவளை ஓசை முறிக்கும். பந்தாடும் பைங்கிளியின் கைவளை ஓசை முறிக்கும். நின்றாடும் பேரருவியின் நீர்ச்சத்தம் தெரிக்கும். நின்றாடும் பேரருவியின் நீர்ச்சத்தம் தெரிக்கும். சந்தமே தனித்தமிழின் சொந்தமே, எம்மொழியின் பந்தமே, இசையோடு வளர்ந்த ஆதி அந்தமே, உன்வரிகள் தொடர்க என்றுமே. சந்தமே தனித்தமிழின் சொந்தமே, எம்மொழியின் பந்தமே, இசையோடு வளர்ந்த ஆதி அந்தமே, உன்வரிகள் தொடர்க என்றுமே. நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப மிகவும் சிறப்பு ஐயா. உங்களுடைய சந்த கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. கொடுத்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி சந்தமாவே நீங்க பாடின கவிதை வந்து ரொம்ப ரசிக்கிறபடி இருந்தது. கருத்து ரொம்ப ஆழமா இருந்தது. ஆரம்பத்திலே வந்து மயிலிறகை புத்தகத்தில் மறைத்து வைத்து குட்டி போடும் என்று காத்திருந்த காலத்துல இருந்தே நீங்க தமிழெண்ணைய ரசிச்சது, பஞ்சனையில் படுத்தவாறு நீங்க ரசிச்ச அந்த சந்த கவிதை, இசையுடன் இழைகின்ற கவிதை, அதை அடிக்கடி நீங்க சொன்னீங்க. உண்மை, அது சொல்ல வேண்டிய ஒண்ணுதான். சந்தமெட்டில் இசை பறக்கும். திரைச்சுருள் வருவதற்கு முன்பே நம்மள்கிட்ட வந்தது பாட்டு தான். பாடல் தான் முதல்ல விடுவாங்க. இசை வெளியீட்டு விழாலாம் முதல்ல நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் திரைப்படம் காமிப்பாங்க. அப்ப அந்த பாடல் ஓடும் போதே நமக்கு அந்த காட்சிப்படுத்தல் நமக்கு இருக்கும். அதை வந்து அழகா சொல்றது சந்த கவிதை தான். முதல் கொழுந்து மரபு எனினும் கனியா இருக்கிறது சந்த கவிதை தான் அப்படின்னு சொன்ன இடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். ஆடலும் பாடலும் ஊடலும் எல்லாமே சொல்றது சந்த கவிதை. சந்த கவிதை தமிழன்னையின் சொந்த கவிதை அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமை, உண்மையும் கூட. ரொம்ப ரொம்ப அருமை ஐயா. கவிஞர் கௌதமன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து சந்த கவிதை பாட கவிஞர் கா சந்தியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நான் கவர்மெண்ட் காலேஜ்ல அரசு கல்லூரியில நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். கவியரங்கத்திற்காக தான் நான் வந்து முதல்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு 4-5 கவியரங்கமா தான் நான் கலந்துட்டு இருக்கேன். என்னோட கவிதையை ஆரம்பிக்கிறேன். தமிழ். தன்னிகரில்லா திக்கெட்டும் தித்திக்கும் என் தாய் மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவை வணக்கம். அவையில் புன்னகை பூக்களாய் பூத்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். சந்த கவிதை. தலைப்பு எது கவிதை? சந்தமே சாந்தமாய் இசைக்கும் கவிதை, தாய்த்தமிழில் சிறப்பாய் உச்சரிக்கும் கவிதை, ஓசையில் பிரமிப்பாய் மயக்கிடும் கவிதை, அதுவல்லவோ சந்த கவிதை. உலகமே வியப்பாய் எண்ணிடும் கவிதை, பலரில் பன்முகமாய் ஊறிடும் கவிதை, செய்யுளில் ஓசையாய் இனித்திடும் கவிதை, அதுவல்லவோ சந்த கவிதை. உச்சரிப்பே அனுபவமாய் அமைந்திடும் கவிதை, விதிகளின் சாத்திரமாய் சம்பவிக்கும் கவிதை,
நன்னெறியில் சிற்பமாய் செதுக்கும் கவிதை அதுவல்லவோ சந்த கவிதை. காலமே வித்தியாசமாய் வித்திடும் கவிதை, வேதங்களில் விதையாய் விளைந்திடும் கவிதை, மன்னர்களின் அரசாணையாய் விளங்கிடும் கவிதை அதுவல்லவோ சந்த கவிதை. காவியங்களே சந்தங்களாய் சங்கமிக்கும் கவிதை, உணர்ச்சிகளின் வெளிப்பாடாய் மின்னிடும் கவிதை, மிருகங்களின் நடையை சித்தரிக்கும் கவிதை, அனைத்துமாய் மிளிர்ந்திடும் கவிதையே கவிதை அஃதல்லவா சந்த கவிதை. கானங்கள் கண்ணிமைக்கும் கால வெள்ளத்து மகுடம், அடுக்குமிசை எழுத்துடை ஆற்றலுடை புகழே, நீங்கா கம்பனவன் தமிழே, அத்தனையும் ஆணவமுதாம் சந்த கவிதை. வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் சந்தியாவின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிகவும் அருமை, மிகவும் அருமை கவிஞர் கா சந்தியா சகோதரி. ரொம்ப சுருக்கமா, ரொம்ப அழகா, அருமையா எல்லா கருத்தையும் எடுத்து வச்சீங்க. சந்தமே சாந்தமாய் இசைக்கும் கவிதை, செயலில் ஓசையாய் இனிக்கும் கவிதை. குறிப்பா நீங்க கம்பரை சொன்னது, கண்டிப்பா கம்பர்கிட்ட சந்தனயத்தை நிறைய பார்க்கலாம். காவியங்களில் உள்ளது சந்த கவிதை, கம்பனவன் தமிழே சந்த கவிதை. அருமை அருமை அருமை, மிகவும் அற்புதம். கவிஞர் கா சந்தியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றிமா நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரபு கவிதை சந்த கவிதை பாடியாச்சு. அடுத்த பரிணாமம் புதுக்கவிதை. புதுக்கவிதை முதலில் பாட கவிஞர் சுரேந்திரகுமார். இவர் தமிழ்ச்சோலையின் இரும்பு கரம், வள்ளுவர் திங்கள் நிகழ்வின் என்னோடு சேர்ந்து பணியாற்றும் சக ஒருங்கிணைப்பாளர், தமிழ் பட்டறையின் தொழில்நுட்ப பிரிவாக இருந்து தொண்டாற்றுபவர், புதுக்கவிதை புனைவதில் வல்லவர், சிறந்த கவிஞர் கவிஞர் சுரேந்திரகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தமிழ்தாய் வணக்கம். மொழிகளிலே மூத்த மொழி, மொழிகளிலே மூத்த மொழியாக விளங்கும் என் தமிழுக்கும் என் தமிழ் அன்னைக்கும் சிறந்தாள் வணக்கங்கள். அவை வணக்கம். உணர்வுகளை கதைகளை தான் உணர்ந்ததாக எடுத்துரைக்கும் முறையினை கவிதை என்போம். உணர்வுகளை கதைகளை தான் உணர்ந்ததாக உரைத்திருக்கும் முறையினை கவிதை என்போம். அந்த கவிதைக்கு எது கவிதை என கவிப்பாள காத்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் பற்றை களம் தந்து எங்களை வழிநடத்தும் ஐயா சேக்கிராசா அப்பாசாமி அவர்களுக்கும், தமிழ் பற்றை தளபதி ஐயா புருஷோத்தம அண்ணா அவர்களுக்கும், சிறுபுரை தந்த என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். கவியரங்க தலைமை முகநூல் தந்த என் மூத்த அண்ணன் இவர். தினம் தினம் கவிராகம் இசைக்கும் எங்கள் கவி கண்ணன் இவர். திருக்குறளினை வாழ்வியலாக்கி திருவள்ளுவரின் பேரனாக வீற்றிருக்கும் எங்கள் அண்ணன் திரு ராசமாணிக்கம் அண்ணா அவர்களுக்கு என் முத்தான தமிழ் வணக்கங்கள். தலைப்பு எது கவிதை. உணர்வினை உணர்த்தும் உன்னதம் இது, உயர்வினை தரும் பேரின்பம் இது, தனிமை என்னும் சிறையிலிருந்து விடுவிக்கும் மருந்து இது, இனிமை சேர்த்து இன்பமே கவிதையாகுது. உபத்தலைப்பு புது கவிதை. கவிதை இது புது கவிதை. புத்துணர்வாக தினம் மலரும் புது பூவின் விதை. கவிதை இது புது கவிதை. புத்துணர்வாக தினம் மலரும் பூவின் விதை. இலக்கணம் என்பது இதற்கில்லை, இதனால் தானே புது கவிஞனுக்கு தொல்லை இல்லை. இலக்கணம் என்பது இதற்கில்லை, இதனால் தானே புது கவிஞனுக்கு தொல்லை இல்லை. கண்களில் தொடங்கி விரலின் நுழியில் முடித்திருக்கும், கண்களில் தொடங்கி விரலின் நுழியின் முத்தமிடும் விந்தை இது. காட்சிகளை ரசிக்கும் விதத்தில் புது ரசனை இது. கண்ணிகளை கவர்ந்திருக்கும் கண்ணன்களின் சாதனம் இது, கண்ணிகளை கவர்ந்திருக்கும் கண்ணன்களின் சாதனம் இது. கதைகளை வரிகளாக்கி கருத்தில் நிறுத்தும் புது யுக்தி இது. வரிகள் கூடாதிருந்தால் புது கவிதை இனிக்குமே, வரிகள் குறைந்தால் தானே இந்த மானுட சமூகமும் விரும்புமே. வரிகள் கூடாதிருந்தால் புது கவிதையும் இனிக்குமே, வரிகள் குறைந்தால் தானே இந்த மானுட சமூகமே விரும்புமே. எழுதுங்கள் புது கவிதை, எழுத்துக்கள் மேம்படும். எழுத்துக்களினாலே தான் என் தமிழும் சிறப்பு. எழுதுங்கள் புது கவிதை, எழுத்துக்கள் மேம்படும். எழுத்துக்களினாலே தான் என் தமிழும் சிறப்பு. நன்றியுரை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நன்றிகள். நன்றி அண்ணா. அருமை அருமை தம்பி சுரேந்திரகுமார், ரொம்ப அருமையா சொன்னீங்க.
தனிமை என்னும் சிறையை உடைப்பது கவிதை அப்படின்னு சொன்ன அந்த வரி ரொம்ப அற்புதம். அது உண்மை. ஏன்னா தனிமை ஒரு ஏகாந்தம், இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு ஔவையார் சும்மா சொல்லல. அந்த தனிமை வேற, இந்த தனிமைங்கிறது ஏகாந்தம். அந்த ஏகாந்த மனநிலையில தான் கவிதை பிறக்குது. அது உண்மைதான். அதுக்கடுத்து இலக்கணம் என்பது இல்லை, புதுக்கவிதை கவிஞனுக்கு அதனால் தொல்லை இல்லை அப்படின்னீங்க. இலக்கணத்தை உடைச்சிட்டு வந்தது புதுக்கவிதை, அதுல மாற்று கருத்து இல்லை. கன்னிகளை கவரும் சாதனம், இது உண்மைதான் கண்டிப்பா. ஏன்னா சின்ன வயசுல பொதுவா எல்லாரும் பாத்தீங்கன்னா முதல்ல கவிதை உணர்வு உள்ளுக்குள்ள வர்றதே இந்த பருவ வயதுல வர்றதுதான் பெரும்பாலும். அப்ப கன்னிகளை கவரும் சாதனம் இப்ப எப்படி போய் வெளிப்படுத்துவாங்கன்னா ஒரு கவிதை எழுதி அதை நீங்க உண்மையை சொல்லியிருக்கீங்க, உண்மைதான். வரிகள் கூடாதிருந்தால் இனிக்கும், கண்டிப்பா இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. சும்மா நிறைய எழுதுறது இல்ல கவிதை, சுருங்க சொல்வதே கவிதை. எழுதுங்கள் புதுக்கவிதை, எழுத்துக்கள் மேம்படும் அப்படின்னு ரொம்ப அருமையா முடிச்சீங்க. கவிஞர் சுரேந்திரகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கவிஞர் உமா பாவை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கவிஞர் உமா பாவை தங்களை பற்றி சிறு அறிமுகம் கொடுத்து தங்களுடைய கவிதையை தொடங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். அகரம் சொல்லிய சிகரமொழி அகத்தில் இயங்கும் உயிராய் உணர்வாய் வாழும் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். கவியருவியாய் கவிதை படைக்கும் கவியரங்க தலைமை அவர்களுக்கு வணக்கம். அவை வணக்கம். மணிமகுடமாய் திருங்கும் திகழும் சேக்கிரார் அப்பாசாமி அவர்களுக்கும், தளபதியாம் புருஷோத்தமன் அவர்களுக்கும், சிறப்புரையாளர்களாம் அன்புக்கரசி அம்மா அவர்களுக்கும், கணேஷ் கண்ணன் அவர்களுக்கும், தமிழ் உறவுகளுக்கும் கவியுறவுகளுக்கும் என் அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை எது கவிதை எது கவிதை, கவிதையாய் வவரி வரும் கவிதைகள் பல இருக்க புதுமையாய் வருவது புதுக்கவிதை. அதை சொல்ல வரும் பாவை இவள் உமா பாவை. கட்டுப்பாடுகள் இன்றி கட்டற்ற முறையில் உள்ளத்தில் உதித்து உருவத்தில் வந்திடும் பாவகையே புதுக்கவிதை. கட்டுப்பாடுகள் இன்றி கட்டற்ற முறையில் உள்ளத்தில் உதித்து உருவத்தில் வந்திடும் பாவகையே புதுக்கவிதை. புரியாது புனைந்த மரபை மீறி பாமரனும் புரிந்திடவே கண்ட புதுமை அதுவே புதுக்கவிதை. புரியாது புனைந்த மரபை மீறி பாமரனும் புரிந்திடவே கண்ட புதுமை அதுவே புதுக்கவிதை. காலத்தின் கோலம் இலக்கியத்திலும் மாற்றம், காணும் காட்சிகளும் கனவுகளும் கற்பனைகளும் கவிதையாய் நிற்க புதுவது கிளந்த யாப்பின் மேற்றென விருந்தென வந்தது புதுமை புதுக்கவிதை. புதுவது கிளந்த யாப்பின் மேற்றென விருந்தாய் வந்தது புதுமை அதுவே புதுக்கவிதை. துடிக்கும் மனதில் துடிப்பாய் உதித்து மனதோடு மனையும் உணர்வுகளின் வெளிப்பாடாய், துடிக்கும் மனதில் துடிப்பாய் உதித்து மனதோடு மறையும் உணர்வுகளின் வெளியீடாய், இன்பமோ துன்பமோ இயல்பாய் அமைந்திட யாப்பு சிம்மாசனம் இன்றி அரும்பாய் தளிர்த்து மலராய் மலர்ந்த புதுமை அதுவே புதுக்கவிதை. யாப்பு சிம்மாசனம் இன்றி அரும்பாய் தளர்த்து மலராய் மலர்ந்த புதுமை அதுவே புதுக்கவிதை. சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது ஜோதிமிக்க நவ கவிதை என பாரதியின் தத்துவமாய், சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது ஜோதிமிக்க நவ கவிதை என பாரதியின் தத்துவமாய், எண்ணங்களை எழுத்தாக்கி சொற்களை வரிகளாக்கி சுவைக்கும் வண்ணம், எண்ணங்களை எழுத்தாக்கி சொற்களை வரிகளாக்கி சுவைக்கும் வண்ணம் யாப்பில்லா கவிதை இலகு கவிதை கட்டிலடங்கா கவிதை என பெயர் பல பெற்றாய் புதுக்கவிதையே. புதுமைக்கும் புதுமையாய் வந்தது புதுக்கவிதையே. சொல்லில் சிக்கனம், பேச்சில் அமைதி, உணர்ச்சிகளின் உடனடி வெளிப்பாடு, தட்டுப்பாடும் தடையுமின்றி நூல்பிடி கணக்கின்றி, தட்டுப்பாடும் தடையுமின்றி நூல்பிடி கணக்கின்றி, தற்கால சொற்கள் நிகழ்கால உணர்வோடு, தற்கால சொற்கள் நிகழ்கால உணர்வோடு, நேர்பட கூறி எந்திர வேகத்தோடு, நேர்பட கூறி எந்திர வேகத்தோடு இன்பமாய் இயங்கும் எந்திர கவிதை. இயக்கமே இன்று புதுக்கவிதை, இயக்கமே இன்று புதுக்கவிதை. அறிவியலோடு அறிவை சொல்லி காதலையும் வீரத்தையும் இயல்பாய் புணரும் உன்னதமே எம் புதுக்கவிதை. அறிவியலோடு அறிவை சொல்லி காதலையும் வீரத்தையும் இயல்பாய் புணரும் உன்னதமே எம் புதுக்கவிதை. கவி படைக்க அனைவரையும் அழைக்கும்
புதுமை படைக்க புது கவிஞர்களை அழைக்கும் கவிதையே எம் புது கவிதை, வருகவே வருக. வாய்ப்படை தலைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 கவிஞர் உமா பாவை அவர்களே, உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்தது. கவிதை ரொம்ப அருமை. கட்டுப்பாடுகள் இன்றி உள்ளத்திலிருந்து உதித்து வருவதே புது கவிதை. புரியாத மரபை மீறி பாமரனுக்கும் புரியும் விதத்தில் வந்ததே புது கவிதை. அரும்பாய் தளர்ந்து மலராய் மலர்ந்து பிறந்த புது கவிதை. யாப்பில்லா கவிதை, சொல்லில் சிக்கனம் தட்டுப்பாடும் தடையுமின்றி வந்தது புது கவிதை. நேர்பட கூறி எந்திர வேகத்தோடு வந்த கவிதை என்று அருமையாக எல்லா கருத்தையுமே சொல்லியிருக்கீங்க. சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, ஜோதிமிக்க நல்கவி. பாரதியோட வரியையும் நீங்க சொன்னது ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றி, வாழ்த்துக்கள். கவிஞர் உமாபாவை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்து புது கவிதை. புதுனாலே நவீனம், ஒரே அர்த்தம் தான். ஆனா இது இந்த புதுக்கும் நவீனத்துக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, புது கவிதை வேற நவீன கவிதை வேறையான்னு. அப்ப அதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்து நவீன கவிதை பாட கவிஞர் சிவகலாராணி சகோதரியை அழைக்கின்றேன். கவிஞர் சிவகலாராணி தமிழ்ச்சோலையின் நிர்வாகி, கவிப்போம் சுவைப்போம் என்ற நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர், புரட்சிகரமான சிந்தனைவாதி, சிவப்பு சித்தாந்தவாதி, மூத்தோர் ஆலோசனைகளை ஏற்கும் பண்பாளர். கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும். ஏன் இது வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு தடவை அவங்க பேர்ல கவிஞர் சிவகலாராணி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்ல சொல்லி ஆகணும். அதை நான் ஏன்னா சிவப்பு சித்தாந்தவாதி ஏத்துக்கிறது வந்து கண்டிப்பா ஏத்துக்கிட்டதை சொல்லணும். அவங்க எத்தனை பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன் போட, இது என்னுடைய கருத்து, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கணும். ஏன்னா ஓவியர் மற்றவங்க எல்லாம் வந்து ஓவியர்னு போடுறாங்க, கவிஞர் ஏன் கவிஞர்னு போடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த கவித்துவம் நம்மளை கவிஞர்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா சில சமயங்கள்ல நமக்கு அது தலையில ஏறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப. அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் எங்கேயுமே அவர் கவிஞர்னு போட்டுக்கிட்டதே கிடையாது. பெரிய பெரிய ஆளுமைகள், கவி ஆளுமைகள் அப்படிதான் இருந்தாங்க. அது நமக்கு நம்மளே எப்படி, இப்ப என் பேர் என்னன்னு நான் யாராவது கேட்டா நான் மிஸ்டர் ராஜமாணிக்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு நானே சொல்லிக்கலாமா? சொல்லக்கூடாது. அந்த கருத்தை நான் வந்து எடுத்து வச்சேன். அதை அவங்க ஏத்துக்கிட்டு உடனே மாத்திக்கிட்டாப்புல. அதை நான் அந்த சபையில சொல்றேன். நன்றி. கவிஞர் சிவகலாராணி அவர்கள் கவிதை பாடலாம். வாங்க. அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமேன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நன்மையே கிடைக்கும் எனில் செத்தொழியும் நாளெனக்கு திருநாளாகும் என்னும் புரட்சி கவியின் வரிகளுக்கு இணங்க தமிழ் பட்டறையின் இக்கவியரங்கில் கலந்து கொள்ள எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இக்கவியரங்கில் கவி பாட ஆரம்பிக்கின்றேன். தமிழ் பட்டறையின் நிர்வாகி சேக்கிலார் அப்பாசாமி ஐயா அவர்களுக்கும், எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பினை நல்கிய அண்ணா தமிழ்ச்சோலையின் நிர்வாகி ராஜா அண்ணா அவர்களுக்கும், மற்றும் குடும்பத்தில் கூடியிருக்கும் என்னோடு கவி பாடும் சக தோழமைகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எது கவிதை? உள்ளத்தில் உள்ளதை அழகாய் வடிக்கும் கவிதை. உள்ளத்தில் உள்ளதை அழகாய் வடிக்கும் கவிதை. அன்பையும் ஆறுயிராய் அரவணைக்கும் கவிதை. புயலையும் தென்றலையும் கன்றினையும் பசுவையும் காக்கையையும் காளையையும் பொன் வண்டினையும் பொன் மயிலையும் கருமுகிலையும் கார் கூந்தலையும் காற்றையும் கனலையும் வர்ணிப்பது கவிதை. பசுமை வயலை சிவந்த இரத்தத்தை கருங்கூந்தலை மஞ்சள் வெயிலையும் வெள்ளை மழையையும் என்று கலர் கலரா உலா வருவது கவிதை. மூர்க்கத்தனத்தை, மூட நம்பிக்கைகளை, சமய சடங்குகளை உடைத்தெறிந்து அலசி ஆராய்வது கவிதை. ஆடலா பாடலா தேடலா கூடலா அனைத்திற்கும் அவசியம் கவிதை. பிறப்பா இறப்பா ஒலிக்கும் பாடலில் ஒளிந்திருக்கும் கவிதை. கவிதைகள் பழமை தோய்ந்து தொன்மையாய் இராமல் நவீன கவிதையாய் இருந்தால் அனைவரின் இதயமும் ஆனந்தம் கொள்ளும். இதோ என் சில கவிதைகள். அதாவது நவீன கவிதையில என்னுடைய பார்வையில இருக்கக்கூடிய சில கவிதைகள்.
உலா வரும் நிலா. ஒரு நிலவை ஒரு கவிஞர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கறதா இந்த கவிதை. வீதி எங்கும் வெளிச்சம் காட்டி, வெண்முகத்தை வட்டமாய் காட்டி, குழந்தைக்கு கதைகளை காட்டி, குளுமையாய் செழுமையாய் உலா வரும் நிலா. கவிஞருக்கு கனவு தேவதை, குழந்தைக்கு வடை சுடும் பாட்டி, அறிஞருக்கு புரியாத புதிர், எனக்கோ இக்கவி நாயகி. கதிரவனின் கனலை குளுமையாய் பிரதிபலிக்கிறாய், உன்னை பெண்ணோடு ஒப்பிட எனக்கு மனமில்லை, நீ வேறு, உன் தனித்தன்மையின் மகிமையும் வேறு. இரவில் வானையாளும் வண்ண மகளே, கதிரவனை காணும் முன் காதல் வயப்பட்டாயோ, வெக்கத்தில் மறைகிறாய். வளர்வதும் தேய்வதும் உன் தேடல் கூடுகிறது, வளர்வதும் தேய்வதும் உன் தேடல் கூடுகிறது, உன்னை பற்றிய என் தேடலும் கூடுகிறது. இது ஒரு நிலவை வருணிக்கும் கவிஞர் பற்றிய கவிதை. ஆனா அடுத்தது இதே ஒரு சமூக அவலத்தை, ஒரு பெண்ணாய் பிறந்து சமூக அவலத்தை ஒரு பெண் எப்படிலாம் அடிமைப்படுத்தப்படுறா அப்படிங்கிறத வர்ணிக்கிற கவிதை. ஹலோ, நான் பெண் பேசுகிறேன். பிறக்கும் முன்னே கலைக்க பார்க்கிறாய், 10 மாதங்கள் சவாலாய் கடந்து பாரினில் உதிக்கிறேன். பிறக்கும் முன்னே கலைக்க பார்க்கிறாய், 10 மாதங்கள் சவாலாய் கடந்து பாரினில் உதிக்கிறேன். வளரும் போதோ வாளாட்டி வன்முறை செய்கிறாய், என் அங்கங்களை பங்கமாக்கி உருக்குலைய செய்கிறாய். பூவாய் மிளிர வேண்டிய நான் பருவம் தொலைத்து அருவமாய் தொலைத்து, நீயோ ஆணென்று ஆணவம் கொள்கிறாய். என் வாழ்நாளை உன்வசமாக்க தாலியை வேலியாக்குகிறாய். உன் தாரமாய் வாரிசை சுமக்கிறேன், சுமைகள் பழகிய எனக்கு சுகம் தந்தாய் என்று நீயோ கொக்கரிக்கிறாய். என் பருவங்கள் ஆசைகள் ஆளுமைகள் அனைத்தும், என் பருவங்கள் ஆளுமைகள் ஆசைகள் அனைத்தும் உன் ஆணவத்தீயில் எரிக்கப்படுகிறது. நான் பயம் கொள்கிறேன், நீ அனைத்தாலும் நான் அருவருக்கிறேன். நான் பயம் கொள்கிறேன், நீ அனைத்தாலும் நான் அருவருக்கிறேன். இனி வரும் ஜென்மங்களில் பெண்ணாய் ஜொலிக்க பேராசை கொள்கிறேன். இனி வரும் ஜென்மங்களில் பெண்ணாய் ஜொலிக்க பேராசை கொள்கிறேன். உன் இடையூறுகளை சற்று விலக்கிக் கொள். இது சமூக அவலத்தை பிரதிபலிக்கிற கவிதை. அடுத்தது ஒரு கவிஞன் அப்படின்னா யார் கவிஞன் அப்படிங்கிற கவிதை. இது கவிஞன் கண்ணா பின்னா என்று எழுதி தீர்ப்பவன் அல்ல கவிஞன், கண்ணில் பட்டதை அழகாய் எழுதுபவன். குப்பையின் அழகையும் கோபுரத்தின் அழுக்கையும் பிரித்து கண்டறியும் யுத்தி படைத்தவன். சுயநலம் மறந்து பொதுநலமாய் யோசித்து கிறுக்கன் என்னும் பட்ட பெயரோடு திரிபவன். நாட்டில் அநீதி கண்டு கொதித்தெழுபவன். எதையும் சகிக்க முடியும் உள்ளுக்குள் காகிதத்தில் கொட்டி தீர்ப்பவன். அவன் பேனா எடுத்தால் கவிதையாகும், அவன் உளி எடுத்தால் சிலையாகும், அவன் மீட்டினால் இசையாகும், அவன் இயக்கினால் திரை காவியமாகும், அவன் தீட்டினால் ஓவியமாகும். அனைத்தையும் வர்ணிக்க தெரிந்தவன், அழகியலோடு உற்று நோக்குபவன், கனவு காண்பவன், புது உலகை காண வெற்றி பெற்றால் போற்றப்படுபவன். அஞ்சாத திமிர்வாதக்காரன், யாருக்கும் அடங்காதவன், செருக்கு முறுக்கோடு அலைபவன், கடவுளுக்கு இணையானவன் படைப்பதனால். சோ இது கவிஞன கவிதை வர்ணிக்கும் அருமை 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 அருமை. நல்லா இருந்தது, ரொம்ப அருமை. புயலை, தென்றலை, காற்றை, கன்றை, பசுமை, வயலை, கன்றுகளைன்னு அந்த அடுக்கின விதமே ரொம்ப அருமை. ஆரம்பமே ரொம்ப அற்புதம். மூட பழக்க வழக்கங்களை தகர்த்தெறிபவன் நவீன கவிஞன். அதுல என்னதான் நவீன கவிதையா இருந்தாலும் நிலாவை நீங்களும் சொல்லாம விடல, என்ன உலா வரும் நிலா. ஆனா இது நல்ல ரொம்ப அருமையான நிலா. ஏன்னா இந்த நிலா எந்த அளவுக்கு கவிஞர்கள்ட்ட பாடுபடுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் உபரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இளஞ்செழியன் முனைவர், வரலாற்று ஆராய்ச்சியாளர், அவரோட கவிதை புத்தகம், அந்த தலைப்பே எனக்கு வித்தியாசமா இருந்தது. அந்த தலைப்பு அட்டையில பாத்தீங்கன்னா 2 நிலா இருக்கும். ஒண்ணு உண்மையான நிலா, இன்னொன்னு பக்கத்துல அது உபரி நிலா, ஸ்பேர் மூன். அதாவது இந்த கவிஞர்களுக்காக உள்ள நிலாவாம். ஆனா ரொம்ப அருமை கவிதை, ரொம்ப அருமையா இருந்தது. சமூக அவலத்தை அந்த ஒரு பெண் சொல்ற மாதிரி, பிறக்கு முன்னே கலைக்க பாய்கிறாய், நானும் 10 மாதங்களுள் உருவமாய் மாறி சவால் விடுகிறேன். ரொம்ப அருமை.
பெண்ணியம் கடைசியில முடிக்கும் போது பெண்ணியம் ஜொலிக்க பேராசை கொள்கிறேன் அப்படிங்கிற வரி ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப மிக முக்கியமானது அந்த கவிஞனை பற்றிய கவிதையில குப்பையின் அழகையும் கோபுரத்தின் அழுக்கையும் சொல்ல தெரிந்தவன் தான் கவிஞனா இருக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ரொம்ப நன்றிமா சிவகலாராணி. அடுத்து நம்ம கவிஞர் ஹேமலதா அவர்களை நவீன கவிதை பாட அழைக்கின்றேன். உங்களை பத்தி சிறு அறிமுகம் கொடுத்துட்டு நீங்க தொடங்குங்கம்மா. பழமை பகர்ந்திடும் பற்றுளியே, முக்கடலும் சங்கமிக்கும் குமரியே, கவியென கிடந்த காவிரியே, உலகெல்லாம் புகழ் நின்ற காஞ்சியே, உமை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த தமிழ் பட்டறை இலக்கிய பேரவைக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துரை வழங்கிய தமிழ் திரு சேக்கிலார் பெரிய அப்பாசாமி அவர்களுக்கும் கவிஞர் ப அன்புக்கரசி அவர்களுக்கும் இணைய அவையினை இந்த கவியரங்க அவையினை செதுக்கி கொண்டிருக்கிற கவிஞர் சே ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் வானம்பாடிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கவிதை நவீன கவிதை. நவீன கவிதை இதயத்தின் ஓசை, இயற்கையின் சாரல், சமூகம் சுமந்த வல்லினம், வரிகளின் மெல்லினம், காலம் விரைத்த யாப்பு, வரும் சொற்களின் தோப்பு, சரித்திரத்தின் சித்திரம், சாத்திரத்தின் விசித்திரம், ரகசியம் பொங்கி வழியும் கோபுர கலசம், இசையுள் இசையும் லட்ச தீபம், லட்ச கீதம், வில்லியன் தன்னிலவு தொட்டுவிடும் கனவு, கண் காட்சிதனில் ததும்பும் எழில் வனம், பொழுது சிலம்பும் ஒலிகளின் அரியாசனம், பிரிவும் பரிவும் தாங்கிடும் செங்கோல், குறைமனம் நிறைத்திடும் வேடந்தாங்கள். நவீன கவிதை எப்படிப்பட்டது தெரியுமா? விழாக்களில் கட்டப்பட்ட குழல் விளக்குகள், மரக்கூந்தல்களை தாங்கும் ஆணிவேர்கள், புது மனைமுன் பரப்பிய செது மணல், தொலைவுதனை காட்டிடும் புற்பனி. கேளுங்கள் நவீன கவிதை குளம் ஏந்திய நிழல்கள் அல்ல, பருதியின் பார்வைப்பட்ட இயற்கை சீதனம், குறைந்து நின்ற அளவு எடை அல்ல, வார்த்தைகளுக்குள் ஏறிக்கொண்ட மணி மகுடம், எண்ணம் சுருங்கிய குறுக்கம் அல்ல, வண்ணம் குலைந்த வானவில், காற்று இடைவெளியில் மின்னல் சுவை ஊட்டுவது, பாமரனை பல்லக்கில் ஏற்றுவது, கவி படைப்பவனை உச்சத்தில் நிறுத்துவது, படிப்பவனை பாரில் உயர்த்துவது, துதிப்பவனை விண்ணில் அமர்த்துவது. நம் கவிதையோ எவர்க்கும் காட்டிடும் நல் பாதை, நெம்புகோல் பேசிடும் மாமேதை, நிறையா யாக்கும் அசையா, நேரா தாக்கும் விசையா, வேறா பரவும் திசையா, பிறளா எவர்க்கும் இசையா, பிறளா எங்கும் இசையா. நவீன கவிதையோ அமிழ்த மொழிதனின் கற்கண்டு, கவித்துவ மலர்களின் சொற்செண்டு, மகத்துவ மனிதங்களின் துணை கொண்டு தனித்துவ கவிதைக்கு இங்கு நிலை உண்டு. நமக்கு தொழில் கவிதையாகட்டும், அணையாத சுடரேற்றுவோம், எழுத்தாலும் பேச்சாலும் சங்கமிப்போம். முனைவர் ஹேமலதா, செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் அன்னை தெரசா கல்லூரியிலே தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றுகிறேன். நன்றி. அருமை அருமை, மிக அற்புதம். உங்களுடைய அந்த நவீன கவிதை கொடுத்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அருமையா நவீன கவிதை பாடினீங்க. ரகசியம் பொங்கி வழியும் கோபுர கலசம், குறைமனம் நிறைத்திடும் வேடந்தாங்கள், சமூகம் சுமந்த வல்லினம், வார்த்தைகளுக்குள் ஏறிக்கொண்ட மணிமகுடம், காற்று இடைவெளியில் மின்னல் சுவை ஊட்டுவது. ரொம்ப அருமையா இருந்தது. தனித்துவம் கவிதைக்கு எப்பயுமே தனித்துவ கவிதைனா நவீன கவிதை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அசையா விசையா இசையா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. நீங்களும் விடல, பரவு வந்துருச்சு, இயல்பு தொடை வந்தது, இருந்தாலும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நல்லா ரசிச்சோம் எல்லாரும். ரொம்ப நன்றிமா. நன்றிங்க.
கவிஞர் ஹேமலதா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஹைக்கூ கவிதை பாட கவிஞர் சா கோபிநாத் சேலம் அவரை பத்தி 2 வார்த்தை நான் சொல்லணும். கவிஞர் கோபிநாத் அவர்கள் ஆசிரியர், குறுங்கவிதை புனைவதில் மிக மிக சிறந்த கவிஞர், தமிழ் பட்டறை மற்றும் தமிழ்ச்சோலையின் தொடர் நடுவர். இவரிடம் நிறைய முறை நான் முதலிடம் வாங்கியுள்ளேங்கிறத பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவர்கிட்ட கவிஞனா ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிது அல்ல. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் தேர்ந்தெடுப்பாப்புல. ரொம்ப தரமான கவிதையா தான் இருக்கும். இவர்கிட்ட நம்ம கவிதை தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ரொம்ப மெனக்கிடணும். இவர் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு சவால். மிகச்சிறந்த பண்பாளர், மிகச்சிறந்த நடுவரும் கூட, நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். இவருடைய ஹைக்கூ கவிதைகள் வந்து பல இடங்கள்ல பாராட்டு பெற்றுட்டு இருக்கு. ரொம்ப எல்லாரும் ரசிச்சு அவரை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அவரு அடியனுக்கு கீழே கவி பாட ஒத்துக்கிட்ட அந்த ஒரு பண்பே போதும். எப்படி ஒரு கவிஞன் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தலையில தூக்கிக்க கூடாது அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தோட எங்கள் நடுவர் கவிஞர் சா கோபிநாத் சேலம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். கேக்குதுங்களா? தொடங்கலாங்களா? தொடங்கலாம் ஐயா, தொடங்கலாம். வணக்கம். மொழிகளுக்கு மகுடமாய் தனித்துவ திலகமாய் என்றும் நிலைத்திருக்கும் அன்னை தமிழுக்கு வணக்கம். ஒட்டுமொத்த நேசத்தையும் ஒரு சேர குவித்து ஆசை ஆசையாய் அன்னை தமிழை போற்றும் தன்னிகரில்லா தமிழ் பட்டறைக்கு வணக்கம். உரை அரங்கத்தை அலங்கரித்த சான்றோர் பெருமக்களுக்கு என் அன்பின் வணக்கங்கள். தமிழ் தொண்டே தலையாயதென முகநூலில் முத்தெடுக்க தமிழ் பட்டறையை நிறுவி பட்டை திட்டப்பட்ட படைப்பாளர்களை பாங்காக படைக்க அனுதினமும் அயராது உழைக்கும் அன்பின் நேசர் ஐயா சேக்கிலார் அப்பாசாமி அவர்களுக்கு வணக்கம். தமிழ் பட்டறையின் பிரதிநிதியாய் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் தமிழ் நேசர் புருஷோத்தமன் அவர்களுக்கு வணக்கம். தமிழுக்கு கிடைத்த அரிய மாணிக்கம், தமிழை நேசிக்கும் தனித்துவ மாணிக்கம், மரபு பா இயற்றும் ஒரு முகம், பாட்டிசைக்கும் பண்ணுக்கு ஒரு முகம், குரலின் அருமை போற்ற ஒரு முகம் என பன்முகம் படைத்து பார்ப்போற்ற வலம் வரும் தலைமைக்கு அன்பு வணக்கம். ஹைக்கூ. ஹைக்கூ. சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாரதியின் வழிவந்து தமிழிடம் தஞ்சம் புகுந்த வடிவம் நான். சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாரதியின் வழிவந்து தமிழிடம் தஞ்சம் புகுந்த வடிவம் நான். 3 அடிகளால் பாடப்பெறும் வாமன வடிவம் நான். 3 அடிகளால் பாடப்பெறும் வாமன வடிவம் நான். கற்பனைகளை ஏற்காத கவியின் வடிவம். கற்பனைகளை ஏற்காத கவியின் வடிவம். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாது எளிமையாய் உள்ளதை உள்ளபடி உரைக்கும் உண்மையின் வடிவம். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாது எளிமையாய் உள்ளதை உள்ளபடி உரைக்கும் உண்மையின் வடிவம். சின்ன உயிர்களுக்கும் சிறப்பிடம் தந்து மின்னலென வரும் ஈற்றடியால் இதயத்தில் நிலைக்கும் கவி வடிவம். சின்ன உயிர்களுக்கும் சிறப்பிடம் தந்து மின்னலென வரும் ஈற்றடியால் இதயத்தில் நிலைக்கும் கவி வடிவம். ஆழ்மன உணர்வுக்கும் உயிர்களுக்கும் உரிய இடமளிக்கும் நுண்பொருள் இல்லா வடிவம். ஜப்பானிலிருந்து வந்து தமிழ் பேசும் வடிவம் நான். ஜப்பானிலிருந்து வந்து தமிழ் செப்பும் கவியின் வடிவம். ஹை என்றால் அணுத்தூசி. ஜப்பானில் ஹை என்றால் அணுத்தூசி, கூ என்றால் ஒரு கவிதை. ஹை என்றால் அணுத்தூசி, கூ என்றால் ஒரு கவிதை என்றபடி அணுவின் வடிவம் கொண்டு அற்புதங்கள் செய்யும் கவிதை வடிவம். 3 அடி கவிதையிலே 3வது அடியிலே எதிர்பார்த்த
எதிர்பாராத்தை வைத்து அதிசயிக்க வைக்கும் அற்புதம் நான். சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் அறிவின் அடையாளத்தில் நானும் ஒன்று. இனி உங்கள் பார்வைக்கு என்னுடைய ஹைக்கூ கவிதைகளில் சில. மணல் குவிந்த பாலைவனம். மணல் குவிந்த பாலைவனம், காணல் நீரில் மிதந்தது உயிர்களின் தாகம். பூக்கள் விற்கும் சிறுமி, கூடையெங்கும் நிறைந்திருந்தன ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்புகள். சட்டென வீசும் காற்று, நிலமெங்கும் தெளித்தன இலைகளில் தேங்கியிருந்த மழைத்துளிகள். காலியான தபால் பெட்டி, மனதிற்குள் முகாமிட்டிருந்தன அன்பை சுமக்கும் வார்த்தைகள். நீர் சென்ற தடம், ஊருக்கு அடையாளமானது வறண்ட நதி. ஆட்டிப் படைக்கும் சுயம், குறையும் விட்டு கொடுத்தலில் தொடர்கின்றன மன முறிவுகள். ஊர் கூடி இழுக்கும் தேர், நகராமல் நின்றிருந்தன சாதிய வேறுபாடுகள். கிளையில் தொங்கும் தொட்டில், பூக்களை உதிர்த்து தாளாட்டியது குழந்தைகளை நேசிக்கும் காற்று. தொலைந்து போன காசு, குழந்தைகளின் முகமெங்கும் நிறைந்தது அப்பா குறித்த பயம். நண்பகல் வெயில், நடக்கையில் வாட்டியது மரங்களை வெட்டிய சுயநலம். பெருக்கெடுத்து ஓடும் நதி, நீரில் மிதக்கின்றன பாவங்களை தொலைத்த முகங்கள். இலையுதிர் காலத்தில் தனித்திருந்தது மரம், சருகுகளால் நிறைந்தது முற்றம். நல்ல வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் பட்டறைக்கும் என் அன்பின் நன்றிகள். அருமை அருமை, மிகவும் அருமை ஐயா. கடைசியில அருமையா சொன்னீங்க. அதாவது பாரதியின் வழி வந்து தமிழிடம் தஞ்சம் புகுந்த வடிவம். ரொம்ப அருமை. இது வந்து ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே பாரதியிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்றீங்க. பாமன வடிவம் ரொம்ப அருமை. கற்பனைகளை ஏற்காத வடிவம், உள்ளதை உள்ளபடி உரைக்கும் வடிவம், சின்ன உயிருக்கும் மதிப்பு கொடுத்து மின்னலன வரும் ஈற்றடியால் சிறக்கும் ஹைக்கூ கவிதை. ஹைனா என்ன? அணு, தூசி, கூனா ஒரு கவிதை. அருமையான தகவல். அணுவின் வடிவம், அது மாதிரி நீங்க சொன்ன உங்களுடைய கவிதைகள்ல எல்லாம் அருமையா இருந்தது. குறிப்பா பூக்கள் விற்கும் சிறுமி, அந்த வறண்ட நதி, சாதிய வேறுபாடு, ஊர் கூடி இழுத்த தேர் நிக்குது, காரணம் சாதிய வேறுபாடு. இது எவ்வளவு பெரிய விஷயத்த. இதுதான் ஹைக்கூவோட சிறப்பு. சின்னமா அழகா சொல்லிட்டு என்ன இருக்குங்கிறத சொல்லிடலாம். அப்பா பயம், அந்த தொலைத்த உண்டியல் காசு. ரொம்ப 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 அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி. கவிஞர் சா கோபிநாத் சேலம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து கவிஞர் சந்தோஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கவிஞர் சந்தோஷ் தமிழ்ச்சோலையின் நிர்வாகி, 3 வரி கவிதை நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர், குறுங்கவிதை மற்றும் புதுக்கவிதை புனைவதில் சிறந்த கவிஞர். இன்று ஹைக்கூ பாடுறதுக்கு வந்திருக்காப்புல. வாங்க தம்பி, பாடுங்க. என் கவி உறவுகள் அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். முதலில் என் உயிரினும் மேலான தாய் தந்தையருக்கு என் முதல்கண் வணக்கம். சந்தோஷ்குமார், ஈரோடு மாவட்டம். தமிழ் வணக்கம். அணுகுள் தோன்றிய அந்நாள் முதலே அகிலம் என்ற அழகு மொழியாம் அன்பு தமிழை ஆவலாய் வணங்கி ஆசை கவிபாட அன்புடன் வந்துள்ளேன். தலைமை வணக்கம். அருந்தமிழ் ஆசான் திரு சேக்கிலார் அப்பாசாமி ஐயா அவர்களை வணங்கி சிறப்பு விருந்தினர்களாய் வந்திருக்கும் கவிஞர் திருமதி பா அன்புக்கரசி அம்மா அவர்களையும் கவிஞர் திரு கணேஷ் கண்ணன் அவர்களையும் வணங்குகிறேன். அனைத்தும் கற்றுத்தரும் ஆசானாய், அன்பு தமிழ் அன்னையின் பெருந்தமிழ் மகனாய், அடியேனுக்கு உற்ற நண்பராய் ஆர்வீரண்ணன் திரு கவிஞர் ராசா அவர்களுக்கு அன்பின் கனிவான வணக்கம். சபை வணக்கம். அழகான மாலை பொழுதில் அற்புதமான கவி உறவுகளிடையே அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து ஆனந்தமாக கவி பாட ஆவலோடு வந்துள்ளேன். அனைத்து அன்பு கவி உறவுகளையும் வணங்கி இந்த அடியேன் கவி பாட தொடர்கிறேன். ஹைக்கூ. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, அதுபோல வரிகள் சிரித்தாலும் வலிமை குறையாமல் வம்புக்கு நிற்கிறது இந்த ஹைக்கூ கவிதை.
மூன்றே வரிகளில் முன்னே வந்து முத்திரை பதிக்கும் முழுவதுமாக சொல்லும் ஏராளமான கருத்துக்களை தாராளமாய் உணர்த்தும் கவிதையே ஹைக்கூ. ஒரு துளி விந்தணுவில் உருவாகும் உயிரணுக்கள் பாராளும், அதுபோல ஒரு துளி விந்தணுவில் உருவாகும் உயிரணுக்கள் பாராளும், அதுபோல ஒரு நொடி ஹைக்கூவில் உருவாகும் கருத்துக்கள் ஏராளம். ஜப்பானிய கவிதை வடிவம் இது சாமானியர்களுக்கும் புரியும். ஒரு நிமிட கதை இருக்கும்போது ஒரு நொடி கவிதை இருக்கக்கூடாதா என்ன? ஒரு நொடியில் பூத்தாலும் இதுதானே இக்காலத்திய கவிதை வடிவம். இக்காலத்தில் மட்டுமல்ல, எக்காலத்திலும் தன் இயல்பு மாறாது எளிதாக கருவுணர்த்தும் கவிதையே ஹைக்கூ. எம்மொழி கண்ட போதிலும் என் செம்மொழியான தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் கவியரசன் பாரதி. ஜப்பானிய இறக்குமதியான இக்கவிதை நம் தமிழ் மொழி கண்ட போதுதான் மேலும் தன் தரம் உயர்ந்து இத்தரணியை ஆள்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பண்பாடு, கலாச்சாரம், மனிதநேயம், இயற்கை என பலவாறாய் பரிணமிக்கிறது இக்கவிதை. மிக குறைந்த சொற்களை கொண்டு மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிக அதிக அளவில் கருத்துக்களை வெளிப்படுத்துவது புதிராகவும் வியப்பாகவும் உள்ளதே. பாசோ என்பவர் பண்டைய காலத்தில் 17ஆம் நூற்றாண்டு முதல் பார்ப்போற்றும் பழம்பெரும் ஹைக்கூ கவிஞர். அதுபோல தமிழிலும் ஏராளம். துளிப்பா, குறும்பா, விடுநிலைப்பா, மின்மினி கவிதை, வாமன கவிதை, அணில்வரி கவிதை என அழகான வரிகளில் அலங்கரிக்கப்படுகிறது இந்த அற்புத கவிதை. மூன்றே வரிகளில் 5, 7, 5 அசைகளை கொண்டு அசைக்கப்படும் இக்கவிதையை 3 வரிகளில் 5, 7, 5 என அசைகளை கொண்டு அசைக்கப்படும் இக்கவிதையை நீங்களும் சற்று அசைத்து பாருங்கள், பின் ஆச்சரியத்தை பாருங்கள் என அனைவரும் இந்த ஹைக்கூ கவிதையை மட்டுமல்லாது தங்களது வாசிப்பின் மூலம் அனைத்து விதமான கவிதைகளையும் முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் தாங்கள் அனைவரும் இன்ப கழிப்புற வேண்டும் என அன்பு வேண்டுகோள் விடுத்து, மாபெரும் கவிஞர்களுக்கு மத்தியில் இந்த அடியேனுக்கும் கவிபாட வாய்ப்பளித்த அன்பு அண்ணன் ராசமாணிக்கம் அவர்களுக்கும் இந்த அடியேனின் கவிதையும் கேட்டறிந்த அனைத்து கவி உறவுகள் அனைவருக்கும் அன்புடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சந்தோஷ்குமார், காஞ்சிக்கோவில், ஈரோடு மாவட்டம். அருமை 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 தம்பி, அருமை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, வரிகள் குறைந்தாலும் வலிமை குறையாது. ஒரு துளி விந்தணுவில் உயிர் உருவாவது போல ஒரு நொடியில் பிறக்கும் ஹைக்கூ. ஒரு நிமிட கதை இருக்கும் போது ஒரு நொடி கவிதை இருக்கக்கூடாதா என்ன? அருமையா கேட்டீங்க. அப்புறம் அசைகள் சொன்னீங்க, 5, 7, 5 அது இருந்தது. ஆனா இப்ப உள்ள கவிதைகள்ல அதெல்லாம் இப்ப பாக்குறது இல்ல. அதையும் உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப அருமை. அதுக்கு பல பெயர்கள், துளிப்பா, குறும்பா, அணில்வரி கவிதைகள் அப்படின்னு நிறைய பேரு. இன்னும் சொல்ல போனா அதுல நிறைய பரிமாணங்கள் இருக்கு. சென்றியோ, பழமன்றியோ, அந்த மாதிரி. ஆமா. ஆனா இப்ப பெரும்பாலும் ஹைக்கூ தான் போயிட்டு இருக்கு. ஹைக்கூ தான் எல்லாரும் நல்லா எழுதிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா எல்லா வடிவங்களுமே போற்றப்பட வேண்டிய வடிவங்கள் தான். ரொம்ப நன்றி கவிஞர் சந்தோஷ் தம்பி அவர்களே. அடுத்து வசன கவிதை. இது வசனம் கவிதையா, கவிதை வசனமா? இத தெளிவுபடுத்துறதுக்காக வரவேற்புரை வழங்கிய திருமதி முனைவர் சு. சித்ரா, தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை கரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கவிஞர் முனைவர் சு. சித்ரா அவர்கள் தங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு கவிதை ஆரம்பிங்க. வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேரு முனைவர் சுசித்ரா. நான் கரூர்ல இருக்கிற தனியார் கல்லூரியில பேராசிரியராக புரிந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தங்களிடம் உரையாற்றுகிறேன். அவ்வளவுதான். நல்லது, தொடருங்க. தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையின் நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களையும், சிறப்பு விருந்தினர் அவர்களையும், இக்கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தும் ஐயா அவர்களையும் மற்றும் எனது கவி உறவுகள் யாவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வசன கவிதை.
வசன கவிதை. உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை இலகுவாக இறக்க இலகுவான வார்த்தைகளை நீ இறக்கிடுவாய். உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை இலகுவாக இறக்க நீ இலகுவான வார்த்தைகளை இறக்கிடுவாய். ஆண்டவன் படைத்த ஆறுயிர்களோடு மட்டுமல்லாது ஐம்புலன்களோடும் கலந்துரையாட வைத்திடுவாய். ஆம், காற்றோடு கீதம் பாடுவாய். மாரியை வாரி அணைத்திட துடித்திடுவாய். அநீதியை கண்டுவிட்டால் எரிப்பிளம்பாக்கிடுவாய். மண்ணுக்கு மனங்களை அளித்திடுவாய். அதிகாரத்தோட அநீதியை கண்டால் குரல் கொடுத்திடுவாய். உயிரில்லா பொருளுக்கு உயிர் கொடுத்திடுவாய். திட்டிடுவாய், தீட்டிடுவாய். சொப்பனங்களில் காணும் கனவுகளுக்கு நனவுகளில் வரிகளால் நளினமிட வைத்திடுவாய். மானுடத்தோடு பேசும் வசனம் பின்னொரு நாளில் வடுக்களாக மாற்றிவிடும். உன்னோடு பேசிடும் வசனத்தால் வடுக்களும் சுவடுகளாக மாறுமே. அவலங்களை நீ கண்டுவிட்டால் அர்த்தமுள்ள வரிகளால் சுவரில் அறைந்த ஆணியாகிடுவாய். மனித வாழ்வின் கதையையே ஒரு பக்க கவிதை கதையாக்கிடுவாய். கடவுளோ மண்ணில் மனிதனை மாண்புற செய்திட வேத வசனத்தை கையாண்டார். கடவுளோ மண்ணில் மனிதனை மாண்புற செய்திட வேத வசனத்தை கையாண்டார். கவிதையே, வசன கவிதையே, நீ மனிதனை செப்பனிட உன் வசனத்தை கையாண்டாய். உன்னோடு வசனிக்கும் போது எரித்திடும் சூரியனும் உன் வருகைக்காக கைவிரித்து அணைத்திடுவானே. நிலாச்சோறு காணாத காளைகளுக்கோ இரவின் நித்திரையை மறக்க நிலவினை காதலியாக்கினாய். யாத்திரை செய்திட வைத்திட்டாய். சுனாமிகளை சுடுசொல்லால் பேரலையாக்கினாய். இயற்கை பேரழிவினில் இரங்கல் கொடுத்திட்டாய். நீயும் நானும் யார் யாரோ என்று இருந்தோம் தமிழை அறிந்தும். என்னுள் நீ உறவாடிய போது எனக்காய் வேறாகி போனாய். சாமானியனுக்கும் சாரமானாய். மனமுடிக்காத தாரமானாய். கண்ணில் காணும் காட்சிகளை கண்டால் கனப்பொழுதிலே எழுதிட வைத்திடும் கற்கண்டானாய். முப்பாலை குடிக்காத முத்தமிழை உணராத இலக்கினத்தின் முகவரியே தெரியாத பிள்ளைகளுக்கு சிந்தனைகளில் தோன்றிய வார்த்தைகளுக்கு வந்தனம் செய்திட்டு கவிஞன் என்று மகுடம் சூட்டியவள் நீதானே. வாசற்படியில் பூத்திடும் பூக்களை கொண்டே வரவேற்பை நல்கினாயே அனுதினமும். நீ பேசிடும் முறையால் இயற்கையின் திரையை கிழித்து வீசிடும் புயலும் புலம்பி அழுதிடுமே. ஏன் என்று செய்தோம் என்று. மரத்தடியின் போதி மரமானாய். மனம் விட்டு பேசிடும் தோழனானாய். கனியாக இருந்த எட்டாத கனியாக இருந்த எழுத்துலகை எளியவனுக்கும் வழிகொடுத்து பொலிவாக்கினாயே. தந்தையின் அருமையை விந்தையாக்கி உணர்த்திடுவாய். தாயின் அருமையை தரணிக்கே உரைத்திடுவாய். பேசிடாத மழையின் மாண்புகள் குணங்களை மங்காத கூற்றால் மனதை கூறு போட்டிடும் மழலையே. வசன கவிதையே, நீ வாழ்க. எனக்கு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. முனைவர் அப்படிங்கிறது தெரிந்தது கவிதையில. உள்ளத்தை இருக்கும் வழிகளை லகுவான வார்த்தைகளால் வசன கவிதை வார்க்கிறது. திட்டிடுவாய், தீட்டிடுவாய், இதுதான் சிறப்பு. வர்க்கமும் சுவடுகளாகும், வடுக்களும் சுவடுகளாகும். வடுக்கள் சுவடுகள், வடு சுவடு, ரொம்ப அருமை. சாமானியனுக்கும் சாரமானாய். மரத்தடியின் போதி மரமானாய். மறுபடியும் எல்லாரும் சொல்ற மாதிரி எளியவனுக்கும் புரியும் விதத்தில், பாமரனுக்கும் புரியும் விதத்தில், அதுதான் கவிதை அப்படிங்கிறத எல்லா கவிதையிலுமே சொல்லிட்டு வராங்க. வசன கவிதையில ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை. கவிஞர் முனைவர் சு. சித்ரா அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய கவியரங்க தலைமையின் சார்பாக பாட வேண்டிய கவிதைகள் ஒவ்வொரு தலைப்புக்கும் இருக்கிறது. முடிவாக என்ன அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இறுதி வரை இருந்து கவிதைகளை ரசிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மரபு கவிதை. இரண்டே அசைகளை இடம் வளம் மாற்றிட எத்தனை எத்தனை சீர்கள். சீர்களின் வரிசையை சீராய் அமைத்திட எத்தனை எத்தனை ஓசைகள். ஓசையின் சந்தத்தை ஒழுங்காய் பிணைத்திட எத்தனை எத்தனை கவிகள். கவிகளை எல்லாம் கட்டி கோர்த்திட எத்தனை எத்தனை காவியங்கள். ஆம், இருப்பது இரண்டே அசைகள்.
இந்த அசைகளை அடுக்கும் விதத்தை இலக்கியத்தில் ஆய்ந்தார்கள். இந்த அசைகள் இயங்கும் இயல்பை இசைப்பாடல்களில் ஆய்ந்தார்கள். இவை இப்படி என இறுதி முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் யாத்த யாப்பிலக்கண விதிகளில் அன்று தொட்டு இன்று வரை அழகு நடை போடுகிறது இந்த மரபு கவிதைகள். எளிமையாக சொல்வதனில் எழில் மிகு ஓசை தரும் அசைகளின் இசைவே மரபு கவிதைகள். ஆம், நேரசை நிறையசை இந்த ஈரசை விதிகளுக்குள் என்றைக்கும் இயங்குகிறது இன்ப தமிழ் என்னும் ஓரிசை, நம் முத்தமிழ் என்னும் பேரிசை. அசையும் அசையும் அடுக்கிய சீரின் இசைவில் எழுமே இசை. இது குறள் வெண்பா. அடுத்து சந்த கவிதை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடிகளாகி அஞ்சொலில மஞ்சை என அன்னமணம் இன்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். இது கம்பர் எழுதிய விருத்தம். இதுல நீங்க பார்க்கும்போது அந்த பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த சலங்கையோட சத்தம் கேட்கும், அதை வச்சிருப்பாரு. இது சூர்பனகை எப்படி சீதையை விட அழகா வரணும் அப்படிங்கிறப்ப அந்த ஓமை அவர் அதை போடுறாரு, அந்த சந்தத்தை. அடுத்து பாருங்க, இந்த 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 வரிகள் என்னுடையது, ஆனா இந்த சந்தை நீங்க சொல்லலாம். சந்த கவி தந்த கவி என விந்தை கவி தந்த கவி என என்ன கவி இந்த கவி என நினையாமல் சிந்தை கவி சிந்தும் கவி என சின்ன கவி தத்து கவி என இந்த கவி உந்தன் கவி என நினைவாயோ அன்பு கவி கொஞ்சம் கவி என இந்த கவி கொட்டும் கவி என என்ன கவி வண்ண கவி என தமிழோடு உள்ள கவி சொல்லும் கவி என நல்ல கவி உண்மை கவி என வெள்ள கவி வெள்ள கவி என வருவாயோ அருள்வாயோ முருகா அருள்வாயோ. யாரோட சந்தம்? அருணகிரிநாதனோட சந்தம். முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருவர என போதும். அடுத்து பாருங்க ஒரு சந்தம். மாயஜால வித்தை கோடி காட்டுகின்ற வாழ்விலே ஞான ஞான வித்தை காட்டி காத்திடுவா ஈசனே கோடி கோடி சூது கோடி சூழுகின்ற வாழ்விலே கோடி சூதை மோதி மோதி கொன்றிடுவா ஈசனே. இது யாரோட சந்தம்? சிவவாக்கியருடைய சந்தம். இப்படி சந்த கட்டுக்குள் சொந்த மெட்டுக்கள் எப்படி கச்சிதமாய் அமைக்கிறோமோ அதுவே சந்த கவிதை. 19ஆம் நூற்றாண்டு முன்பு வரை பாடிய பாடல்களும் இயற்றிய கவிதைகளும் எல்லாம் இசை வடிவங்களே. செப்பலோசை ஏந்திய வெண்பாவும் அகவலோசை கொண்ட ஆசிரியப்பாவும் துள்ளலோசை துள்ளும் களிப்பாவும் தூங்கலோசை கொஞ்சம் வஞ்சிப்பாவும் ஒவ்வொரு ஓசையுடனும் ஒவ்வொரு சந்தத்துடனும் விருத்தங்களில் எழுந்த காவியங்களுமாய் அனைத்தும் இசை கூட்டக்கூடிய கவிதை வடிவங்களே. ஆகவேதான் கவி பாடலாம் என்பார்கள். பின்னர் ஏற்பட்ட கால மாற்றத்தின் ஞால வேகத்தில் மொழியின் நடையும் கவியின் உடையும் நாகரிக நங்கை போல் வேகமாய் மாறியது, இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவற்றை ஒவ்வொன்றாய் காண்போம். அதில் பூத்ததுதான் புதுக்கவிதை. ஆடி வரும் ஆறுக்கும் ஓடி வரும் ஓடைக்கும் அணை கட்ட முயன்றிடலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. பீறி வரும் வெள்ளமும் மீறி வரும் சுனாமியும் வரப்பிலே வா என்றால் வரைமுறையை ஏற்றிடுமா, இல்லை வரம்பினை மீறிடுமா? இப்படித்தான் பிரசவித்தது 20ஆம் நூற்றாண்டு கவிதைகள். ஆம், மரபின் வரம்புடைத்து மனம் போல கவி சமைத்து மணமணக்க படைகளிட்டார் புதுக்கவிதை விருந்து வைத்தார் புதுக்கவிதை கவிஞர்கள். அடுத்து நவீன கவிதை. என்னதான் புதுக்கவிதை என்றாலும் அங்கேயும் விதிமுறை உள்ளதே. எதுகையோ மோனையோ இல்லை, ஏகாரமோ இயைபோ. ஏகாரம்னா அந்த முடியும் போது வருதே போகுதே அப்படின்னு அந்த ஏகாரத்துல முடிக்கிறாங்க, இயைபுல முடிக்கிறாங்க, ஓசை ஒரே மாதிரி வர்ற மாதிரி. இயைபுனா இப்பெல்லாம் ஆங்கிலத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு, ரைம்ஸ், ரைமிங்ல முடிக்கிறது. எதுகையோ மோனையோ இல்லை, ஏகாரமோ இயைபோ, அடியடியாகவோ பத்தி பத்தியாகவோ இப்படி மொழி அலங்காரமின்றி மொழிந்திடுமா புதுக்கவிதை? இல்லையே. ஓசை ஒழுங்கோடு பயணிக்கும் ஒய்யார கவிதைக்கு புதுக்கவிதை என்றுரைத்தால் அதையும் உடைத்தறிந்து படிமங்களில் பொருள் வைத்து வெடிவெடியாய் வெடிக்கின்ற நவீன கால கவிதைகளே நவீன கவிதைகள். எனக்கு மிகவும் பிடித்த கவிதை என்னை மாற்றிய கவிதை. இதோ இந்த கவிதை எழுதுனது யாருன்னா, நான் சிறு வயதுல 11வது 12வது படிக்கும் பொழுது தினத்தந்தியில ஒரு கவிதை வருது. எப்படின்னா, ஒரு காதலன் காதலி இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுல அவங்க இறந்த அறையில ஒரு டைரி இருந்திருக்கு. அதுல நிறைய கவிதைகள் அதை தினத்தந்தியில போட்டாங்க. அதுல ஒரு கவிதை தான் உண்மையிலே என்னை ஏதோ எழுதுற அளவுக்கு தூண்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த கவிதை எனக்கு என் கவிதை கூட ஞாபகம் இருக்காது, ஆனா இந்த கவிதை என் நினைவை விட்டு போனதே கிடையாது. கேளுங்க. இந்த உலகப்பூ ஒரு நாள் வெடித்து சிதறத்தான் போகிறது. சிதறிய பூக்களில் சிவந்த பூ ஒன்று உன் காலடியில் விழுமையானால் அது என் இதய பூவாய்த்தான் இருக்கும். அப்படிங்கிற அந்த கவிதை நவீன கவிதை. அடுத்து
ஹைக்கூ ஜப்பானில் தோன்றி அகிலமெங்கும் பரவி வருகிறது இந்த ஹைக்கூ. 3ஆம் அடியில் முக்தி அடைந்து விடுகிறது இந்த ஹைக்கூ. சிறிதா இருந்தாலும் ஆழம் அதிகமாய் இருக்கிறது இந்த ஹைக்கூ. ஆம், சொல்வதை சுருக்கமாய் சொல்லி, சொல்ல வருவதை சொல்லாமல் சொல்லி, இறுதி சொல்லில் இதயத்தை உலுக்கி இக்கால வடிவமாய் இருக்கின்ற கவிதையே ஹைக்கூ. ஹைக்கூ இதற்கும் இலக்கணம் உண்டு. அதை அறியாமல் செய்தால் அது ஹைக்கூவே அன்று. ஹைக்கூவின் சிறப்பென்பது மரபின் வெண்பாவை போல், அழகிய புதுக்கவிதை போல் இங்கும் ஈற்றடியே பிரதானம். ஜப்பானில் இருந்து இறக்குமதி ஆனாலும் இந்திய மொழிகளில் அதிக நூல்களை ஏற்றிய பெருமை தமிழுக்கே உண்டாம். சொல்கிறது இணையம், ஏனோ இன்னும் ஏற்க மறுக்கிறது சிலரது இதயம். இருக்கட்டும், வசன கவிதை. ஆமாம், வசனம் எப்படி கவிதையாகும்? வசனம் கவித்துவமானால் வசனமும் கவிதையாகும். அது வசன கவிதையாகும். வருங்கால தலைமுறைக்கு வரலாற்றை சொல்வதற்கும் மரபியல் இலக்கியத்தை மறக்காமல் செய்வதற்கும் உரைநடை தேகத்தில் உயர்நடை கவியேற்ற வார்த்தைகளை அறிந்து, வார்த்தை கலை என்று ஆய்ந்து, வார்த்தை என்பது கலை, வார்த்தை கலை என்று ஆய்ந்து வார்த்தைகளால் வார்ப்பதே வசன கவிதை. வார்த்தைகளை அறிந்து, வார்த்தை கலை என்று ஆய்ந்து வார்த்தைகளால் வார்ப்பதே வசன கவிதை. மீண்டும் எது கவிதை என்றால், கசக்கி நசுக்கி அமுக்கி அழுத்தி உருண்டு புரண்டு முரண்டு திரண்டு உடைந்து குடைந்து நுழைந்து புகுந்து செதுக்கி எடுப்பது கவிதையா? இல்லை, கருத்து புதைந்து வெடித்து முளைத்து சிலிர்த்து துளிர்த்து செழித்து வளர்ந்து மலர்ந்து விரிந்து மணந்து கனிந்து பிறந்து வருவது கவிதையா? எது கவிதை? எது கவிதை என்பதெல்லாம், இது கவிதை என்பதெல்லாம், இதுவும் கவிதை என்பதெல்லாம், இதுவே கவிதை என்பதெல்லாம், இது வல்லவோ கவிதை என்பதெல்லாம் அது தரும் பலன் பொறுத்ததே, அது பெரும் மனம் பொறுத்ததே. வாழ்க கவி, வாழ்க தமிழ், வாழ்க வாழ்கவே. எத்தனையோ கவிஞர்கள் எழில் கூட்டிய மேடையிலே எலியேடாம் அடியேடை ஏற்றிவிட்ட நண்பர்களுக்கும், இங்கே கவி பாடிய அனைத்து கவிஞர்களுக்கும், தலைவர் திரு சேக்கிரார் அப்பாசாமி ஐயா அவர்களுக்கும், சகோதரர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கவிதை தொடுத்த அனைத்து கவிஞர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். மேலும் சென்னை, திருப்பூர், திருவள்ளூர், திருவாரூர், மதுரை, கரூர், இலங்கை என உலகமெங்கும் கிளைகள் பல பரப்பி தமிழறம் விதைக்கின்ற தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை தலைத்தனையும் மனமாற வாழ்த்துகின்றேன், வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நிகழ்வு மிக அருமையாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி ஐயா. இந்த கவியரங்கம் ரொம்ப அருமையா இருந்தது. தமிழன்னைக்கு புகழாரம் சூட்டும் விதமாக எல்லா விதமான கவிதைகள்ல இருந்தும் தலைப்புகள் இருந்து அதுல கவிஞர்கள் அதன் சார்ந்த கவிதைகளாகவே படிச்சது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. கவிதை தலைமை அவர்கள், அண்ணன் அவர்கள் மிக நேர்த்தியாக வழிநடத்தி ஒவ்வொரு கவிதைக்கும் அவருடைய சிறப்பு கவிதைகளை வாசித்ததும் ரொம்ப அருமையா இருந்தது. கேட்பதற்கும் இனிமையாக இருந்தது, பார்ப்பதற்கும் அருமையாக இருந்தது, பொருள்பட இருந்தது எல்லா கவிதையும். மிகுந்த நன்றி. இப்படி எல்லா கவிஞரும் இணைத்திருக்கக்கூடிய தமிழ் பட்டறை இலக்கிய பட்டறைக்கு மனமார்ந்த நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். நன்றி 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 நன்றி. கவிஞர் உமாபாவை ஐயா, உங்களுடைய கவியரங்கில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கவிதைகளை வாசித்திருக்கிறேன், உங்களை முகநூலில் நிறைய நீங்கள் எழுதியிருக்கீர்கள் பார்த்திருக்கிறேன். நாங்கள் இன்றுதான் உங்களின் கீழ், அதாவது உங்கள் தலைமையின் கீழ் கவிதை வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய கவிதை மிக மிக அருமையாக இருந்தது. வார்த்தைகள், அந்த சொற்களுடைய பாங்கு, அதாவது கவிஞர்களுக்கே ஒரு உற்சாகம் ஊட்டியது என்று சொல்லலாம். இன்று கவியரங்கில் வாசித்த அனைத்து கவிதைகளுமே மிக அருமையாக இருந்தது. இதற்கு செல்வம் பெரியசாமி ஐயா அவர்கள் தான் தேன்மொழி அவர்களையும் ஹேமலதா அவர்களையும் அறிமுகப்படுத்தினார். அவர்களுடைய கவிதைகளையும் இன்று நான் கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கவியரங்கம் மிகவும் சிறப்பு. அதற்கு கரூர் மாவட்ட தமிழ் இலக்கிய பட்டறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. மனமார்ந்த நன்றி. கரூர் அப்படின்னு என்னையத்தான் ஐயா கூப்பிட்டாரு, புருஷோத்தமன் ஐயா. என்ன காரணம் அப்படின்னா, நான் கரூர்ல முதல்ல நான் எனும் மண்குடம் அப்படிங்கிற புத்தகம் வெளியிட்டேன். கரூர் இலக்கிய பேரவை தொடங்கினப்ப ஏன் அங்க என்னுடைய சொந்த ஊர் காரைக்குடி, நான் இருக்கிறது கத்தார்ல. காரைக்குடிக்கும் கரூருக்கும் என்ன சம்பந்தம் நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாமே நம்ம ஊர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த தொடர் எனக்கு மறுபடியும் இதே கரூர் இலக்கிய பேரவை
ஒரு கவியரங்க தலைமையா என்னை உட்கார வச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப எனக்கு மிக மகிழ்வா இருந்தது. அதுக்கப்புறம் 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன் அமேசான் கிண்டல்ல. இப்ப அடுத்தடுத்து தொடர் வெளியீட்டுல இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் ஆரம்பம் வந்து கரூர் தான். அதை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. கரூர், காரைக்குடி, கத்தார் கரெக்டா தாங்க? சரியா தாங்க? ஆமா ஆமா கரெக்டா. ஏதோ மோடையில தான் வந்திருக்கு எல்லாம். நன்றிமா, நன்றி. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. முதல்ல முகநூல் வழியா கவி எழுத நாங்க ஆரம்பிச்சேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் கவிதை எழுத ஆரம்பிச்சேன். அந்த இதுல வந்து எனக்கு முகநூல் வழியா எழுதணுங்கிற அந்த அறிமுகம் எனக்கு இல்ல. முதல்ல தமிழ் இலக்கிய அந்த பற்றை வாயிலாக தான் நான் எழுதினேன். என்னுடைய கவிதைகள்லாம் எழுதும் பொழுது சரி இப்படிலாம் நம்ம செய்யலாமாங்கிற அந்த அறிமுகம் எனக்கு கிடைச்சிச்சு. எழுதின அந்த முதல் கவிதையும் எனக்கு வெற்றி கவிதையா கொடுத்ததே நம்மளுடைய தமிழ் இலக்கிய பற்று. அதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அருமை 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 அருமை. முதல் படி வெற்றி படியா கொடுத்தது நம்மளுடைய தமிழ் இலக்கிய பற்று தான். அருமை அருமை. இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக மகிழ்ச்சியாகவும் ஒரு புதிய தெம்பு கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். 23வது நாள் நிகழ்வு இத்தகைய ஒரு சிறப்பாக அமைந்ததுல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்பவே மன நிறைவா இருக்கு இந்த நிகழ்ச்சி. சிறப்பாக இன்று வந்து சமயங்கள் குறித்த நம்மளுடைய சிறப்பு விருந்தினருடைய உரையாகட்டும், மனிதநேயம் குறித்த உரையாகட்டும், அடுத்து கவியரங்க தலைமை மற்றும் கவியரங்கில் பங்கு கொண்ட அனைத்து கவிஞர் பெருமக்களின் அந்த கவிதை வந்து ஒவ்வொன்றும் ஒரு எப்படி சொல்றதுனே புரியல, வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுல இன்னைக்கு கவிதை வந்து அழகா அமைஞ்சது. கவியரங்க தலைமை சொல்லவே தேவையில்ல, சிறப்பான செய்வார்ன்றது முன்கூட்டியே தெரியும் எனக்கு. நான் இந்த நிகழ்வு ஒரு மனநிறைவான நிகழ்வு. மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி. வாங்க. நன்றி 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 நன்றி.